அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிநேகிதியின் குரல். வாங்க கதைக்குள்ள போவோம். பறந்து விரிந்த வானத்திற்கு போட்டியாக கருநீல கடல் ஆழமும் அகலமுமாய் நீண்டிருந்தது. படித்த மனிதர்கள் அமைதியாய் இருப்பது போல் ஆழமான கடல் பகுதி அமைதியாய் இருந்தது. வெற்று பணக்காரனாய் அலைகள்தான் ஆர்ப்பரித்துக் கொண்டிருந்தது. மகதி கடலையை வெறித்து கொண்டிருந்தாள். அவள் அருகே கைப்பையும் அவளுடைய சான்றிதழ்கள் அடங்கிய ஃபைலும் மட்டுமே இருந்தன. கால்களை கட்டிக்கொண்டு அருகே யாருமே இல்லாமல் தனியே அமர்ந்து கடலை வெறிக்கும் அவளை விசித்திரமாக பார்த்தபடி நெருங்கினான் சுண்டல் விற்கும் பையன். அக்கா, சுண்டல் வேணுமாக்கா? எத்தனை சுண்டல் பையன்கள் கேட்டுவிட்டார்கள் என்ற அலுப்பு எழுந்தாலும் அதிகம் வெளியே காட்டாமல் கைகளால் மறுத்தாள். காதலன் வராத கோபம் போலும் என்று எண்ணியபடி சுண்டல் பையன் விலகினான். காற்று குளுமையாய் அடித்தது. அது மனத்தளலை ஆற்றுமா? சூரியன் கடலின் விளிம்பில் நின்று கொண்டு கடலில் விழுந்து விடட்டுமா என்று கேட்டுக்கொண்டிருந்தது. இன்னும் அதிக நேரம் அங்கு உட்கார்ந்திருக்க முடியாது. வீட்டிற்கு கிளம்பியாக வேண்டும். அந்த எண்ணமே கசப்பாக இருந்தது அவளுக்கு. வீடு என்பது விடுதலையாய் உணர வேண்டிய இடம். சொர்க்கம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டிய இடம். உறவுகள் பாதுகாப்பாய் நிற்க வேண்டிய இடம். புரிந்து கொள்ளல் என்பது அடிநாதமாய் இருக்க வேண்டிய இடம். புற உலகை கண்டு பயந்து ஓடினாலும் பாதுகாப்பாய் புகலிடம் தரும் இடமாய் இருக்க வேண்டும். ஆனால் தன்னிலையில் நடப்பது என்ன? வீட்டிற்கு பயந்து வெளியே சுற்றி கொண்டு வேலை கிடைத்து விடாதா, வீட்டை விட்டு நிரந்தரமாய் வெளியேறிவிடலாமே என்ற நப்பாசைப்பட்டு கொண்டு இந்த நிமிடம் தப்பி ஓட ஏதும் இடம் இல்லாமல் அல்லாடிக்கொண்டு சொந்த வீடே அந்நியமாய் இருந்து கொண்டு, ஆமாம், அதுதான் தன் சொந்த வீடா என்ன? சொல்ல உரிமை உண்டா? 6 மாதத்திற்கு முன்பு வரை இப்படியா இருந்தது? அது தன் சொந்த இடமல்ல என்ற எண்ணமாவது வந்திருக்குமா? இந்த மங்கா பாட்டி கூட தனக்கு பரிந்து பேச தயங்குறா. ஏன் வார்த்தைக்கு வார்த்தை தங்கம், பட்டு, செல்லம், கண்ணம்மா அப்படின்னு கொஞ்சின ஜானம்மா இவ்வளவு சுயநலவாதிகளா இருக்காங்களே, கொஞ்சம் பொறுத்து போயேம்மா அப்படின்னு தானே எல்லோரும் தனக்குத்தானே அறிவுரை கூறுறாங்க. ஒரு பெண்ணால் ஒரு ஆணை இந்த அளவு வளைக்க முடியுமா என்ன? ஐயோ கடவுளே! எண்ணம் முடிவில்லாமல் தொடர கண்களில் அழுதுவிடவா என்று தயாரானது. அருகே யாரோ நிற்பது போல் தோன்ற மனதையும் கண்களையும் அடக்கிக் கொண்டு நிமிர்ந்தாள். சிரித்தபடி அவன் நின்று கொண்டிருந்தான். அவளுக்கு எரிச்சல் வந்தது. அவனோ ஹலோ என்றான். நிம்மதியா ஒரு இடத்துல உட்காரக்கூட விட மாட்டாங்க என்று முணுமுணுத்தபடி வேகமாய் அந்த இடத்தை விட்டு அகன்றாள். அவன் போகும் அவளையே பார்த்தபடி நின்றான். பஸ் பிடித்து வீடு திரும்பும் போது சற்று இருட்டத் துவங்கிவிட்டது. புதினாவை ஆய்ந்து கொண்டிருந்த அண்ணி நிமிர்ந்து பார்த்துவிட்டு தலையை குனிந்து கொண்டாள். சமையலறையிலிருந்து ஜானம்மா எட்டி பார்த்தார். வாயால் ஒன்றும் சொல்லவில்லை. ஆனால் கண்களில் நிச்சயம் வழக்கமான நட்பு தெரியவில்லை. பாட்டி பின்பக்கம் தேங்காயை உடைத்து கொண்டு வந்தார். பாட்டியும் ஒன்றும் கேட்கவில்லை. வீட்டின் அமைதி முகத்தில் அடித்தது. சில மாதங்களாய் இதுதான் வாடிக்கையாக உள்ளது. ஒன்று இப்படி அடிக்க வரும் அமைதி. நீ என்ன செஞ்சாலும் அக்கறை இல்லை என்பது போல. இல்லாவிட்டால் ஏதாவது ஒன்று சொல்லி இழுக்கப்படும் சண்டை. மகதி உள் அறைக்கு சென்று ஃபைலையும் கைப்பையையும் ஷெல்ஃபில் வைத்தாள். முகம் கை கால் கழுவிக்கொண்டு வந்தாள். பீச்சில் ஒரு சுக்கு காப்பி குடித்ததோடு சரி. மதியம் 1 மணிக்கு இன்டர்வியூ என்பதால் 11 மணிக்கு சாப்பிட்டதாக பேர் பண்ணிவிட்டு கிளம்பியிருந்தாள். பசித்தது. ஆனால் இப்பொழுது இதே 6 மாதத்திற்கு முந்தைய வீடாக இருந்திருந்தால் ஜானு டிஃபன் ரெடியா என்று ஜானம்மாவின் தோளை கட்டி தொங்கியிருப்பாள். போதுமே, இன்னும் 2 வயசு போகட்டும், அம்மா கழுத்தை கட்டி தொங்கலாம். பாட்டி விளையாட்டாய் நொடிப்பார். ஏன் எங்க அம்மாவை நான் கொஞ்சறேன், உனக்கென்ன நோவுது கிழவி? பாட்டியை சீண்டுவதில் அத்தனை ஆனந்தம் அவளுக்கு. அடி செருப்பாள, புருஷன் வீட்டுக்கு போற வயசுல இது மரியாதை இல்லாம கொஞ்சல்லாம். பாட்டி போலியாய் கோபம் காட்டி சீருவார். புருஷன் வீட்டுக்கு போனா நான் இந்த வீட்டு பொண்ணு இல்லைன்னு ஆயிடுமா பாட்டி? ஜானம்மாவால் இதற்கு மேல் தாங்க முடியாது. நீ எப்பவும் இந்த வீட்டு பொண்ணு தாண்டிமா. சொல்லும் போதே ஜானம்மாவின் கண்களும் மனமும் நெகிழ்ந்து தழும்பிவிடும். அந்த வார்த்தைகளின் ஆழம் அனைவரையும் தாக்க
ஒரு நொடி அப்படியே அமைதியாகும் வீடு. அன்று நிலவிய அந்த அமைதிக்கும் இன்றைய அமைதிக்கும் தான் எத்தனை வித்தியாசம்! 11 மணிக்கு வீட்டை விட்டு போன பின் கையில் காசும் அதிகம் இருக்காது. பசிக்குமே என்று மனம் பதறாதா? பதறி துடித்த மனம்தானே இப்போது பாறையாய் எப்படி இறுகிப் போனது? சொந்த வீடுதான் என்றாலும் தன்மானம் என்ற ஒன்று இருக்கிறதே. முகம் கொடுத்து பேசாத இடத்தில் பசி என்று போய் நிற்பதா? மனதிற்கு தெரியும் மான அவமானம் வயிற்றுக்கு தெரிந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். மெல்ல ஹாலுக்கு போனாள். அண்ணி ஏதோ அந்த வீட்டிலேயே பிறந்து வளர்ந்த பெண் போல மிக சுவாதீனமாய் டிவி ரிமோட்டை கையில் எடுத்துக்கொண்டு சேனல் மாற்றிக் கொண்டிருந்தாள். தான் அந்த வீட்டில் அனுபவித்த சலுகைகள் தன் கண்முன்னே கைமாறிவிட்டதே என்று தோன்றியது. அன்று அவளுடன் இன்டர்வியூவுக்கு வந்திருந்த தோழி சசி சொன்னது நினைவில் மோதியது. உனக்கு பொசசிவ்னஸ் மகி, அதான் உன் அண்ணி வருகையை உன்னால் தாங்கிக்க முடியல. உண்மைதான். பொதுவாக பெண்களுக்கு புதிதாக வரும் மருமகள் மீது சந்தேகமும் பயமும் எழுகிறது. அதுவரை தங்கள் மீது பாசம் வைத்த பிள்ளை நிறம் மாறி விடுவானோ என்கின்ற ஆதங்கம் மருமகளை எதிரியாகவே பார்க்க வைக்கிறது. உரிமையை நிலைநாட்ட பிள்ளையின் அம்மாவும் சகோதரிகளும் எடுக்கும் நடவடிக்கைகளே மருமகளுடனான சண்டைக்கான பிள்ளையார் சுழியை அமைகிறது. ஆனால் தன் வீட்டில் அப்படியா நடந்தது? தன் வயதொத்த தன் உணர்வுகளை புரிந்து கொள்ளப் போகிற ஒரு உற்ற தோழியின் வருகையை தானே அண்ணியின் வருகையை எதிர்பார்த்திருந்தாள். விழுந்து விழுந்த அண்ணிக்காக புடவையை தேர்ந்தெடுத்தாளே. அண்ணியின் விருப்பம் கேட்டு அண்ணியின் படுக்கை அறைக்கு இளநீல வண்ணம் அடிக்க வைத்தாளே. தனக்கு சுடிதார் எடுக்கும் போது அண்ணிக்கும் ஒன்று எடுத்தாளே. எந்த இடத்திலாவது வித்தியாசம் பாராட்டினாளா? அண்ணனின் திருமணம் முடிந்து அண்ணி வீடு வந்த பிறகும் அன்பாய்த்தானே நடந்து கொண்டாள். இருந்தும் எங்கு ஏன் தவறு நடந்தது? காஃபி குடிக்கிறியா? சுவரிடம் கேட்பது போல ஜானம்மா கேட்டார். மறுத்துவிட தன்மானம் தவித்தாலும் அல்ப வயிறு அலறியது. என்றாள். அப்போதுதான் கழுவிய முகத்தை துடைத்தபடி அண்ணி அருகே சேகரண்ணன் வந்து அமர்ந்திருப்பதை அவள் கவனித்தாள். வழக்கமாய் அவளை பார்த்தவுடன் பூவாய் மலரும் முகம் இப்பொழுதெல்லாம் பாறையாய்தான் இறுகி கிடக்கிறது. இப்போது கூடுதலாய் ஒரு அழுத்தம் தெரிவது போல இருந்தது. என்ன சண்டைக்கு இது துவக்கமோ தெரியலையே. எண்ணத்தை ஒதுக்கிவிட்டு காஃபியை பருகினாள். களைத்த உடலுக்கு சுகமாயிருந்தது. சேகரும் காஃபியை பருகிவிட்டு இவளை நேராக பார்த்தான். ஒரு உலக யுத்தத்தின் துவக்க உரை அதில் இருந்தது. எத்தனை மணிக்கு இன்டர்வியூ முடிஞ்சது? அவளுக்கு ஆயாசமாய் இருந்தது. இருந்தாலும் சொன்னாள், 3 மணிக்கு. இப்ப மணி என்ன ஆகுது? 6:30. அவன் அவளை முறைத்தான். தன் அம்மாவை நோக்கி அதே வேகத்தில் திரும்பினான். அவளை திட்டேன்னு மட்டும் சொல்றீங்களே, வயசு பொண்ணு. 3 மணி நேரம் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாளா? சொல்லேண்டி. சேகரின் அதட்டலில் அடிபட்டு மங்கா பாட்டி இவளிடம் எரிந்து விழுந்தார். பீச்சுக்கு போயிருந்தேன். யாரோட? சசி கூட. பொய்யி. இல்லை நெஜந்தான். அப்போ நாங்கள் உன்னைய தனியாக ஒரு பையனோட பார்த்ததெல்லாம் பொய்யா? தோளில் பைய மாட்டிக்கிட்டு நீ கிளம்பவும் அவன் டாட்டா காட்டினதையும் தான் நாங்கள் 2 கண்ணால் பார்த்தேனே. அவள் அடிபட்டு போனாள். இனி என்ன வாதாடியும் பயன் இருக்கப் போவதில்லை. இருந்தும் விளக்க வேண்டியது தன் கடமை. அண்ணா, உண்மையா சசி கூட தானே பீச்சுக்கு போனேன். அவள் கிளம்பி போன பிறகு ஒரு 10 நிமிஷம் தனியாக உட்கார்ந்துருந்தேன். நீ சொன்ன அந்த பையன் யாருன்னு எனக்கு தெரியாது. அவன் இங்கே வந்த உடனேயே நான் கிளம்பிட்டேன். அந்த சமயத்துல தான் நீ பார்த்துருக்கணும் என்னைய. சேகர் நக்கலாய் சிரித்தான். அம்மா பாட்டி இருவரையும் பார்த்தான். நம்புறீங்க என்றான். பிறகு இவளிடம் திருப்பி சிரித்தபடி, சொல்ற நம்பும்படி சொல்லு. ஒரு கதையா உருப்படியா சொல்லணும்ல. அவளுக்கு ஆத்திரம் வந்தது. பொறுமையாயிரு என்று சசி படித்து படித்து சொன்னதெல்லாம் அந்த நொடியில் மறந்து போனது. கற்பனையா சொன்னா நம்பும்படி கோர்வையா சொல்லலாம். உண்மை சம்பவம் சில நேரம் இப்படித்தான் முன்ன பின்ன இடிக்கும். அன்னி கூட ஒரு ஆம்பளை நின்று ஒரு வார்த்தை பேசினா கூட இப்படித்தான் நீ சந்தேகப்படுவியான்னு பளிச்சென்று கேட்டு விட்டாள். சேகருக்கு கோபத்தில் உடல் நடுங்கியது. கையை ஓங்கிவிட்டான். ஜானம்மா குறுக்கே வந்து தடுத்தார். பாத்தியா என்ன பேச்சு பேசுறவன் வளர்ப்பு மக என்றவன் மகதியின் பக்கம் பல்லை கடித்தபடி திரும்பினான். அவளை பத்தி பேச உனக்கு தகுதியே கிடையாதுடி. ஏன் கிடையாது? நான் என் மானத்தை காத்துல பறக்க விட்டுருக்கேனா?
6 மாசமா தெரிஞ்ச மனைவியை நம்புறதுக்கு நீ தயார். ஆனா அதே பிறந்தது முதல்ல உன் கூடவே வளர்ந்த என்னையே சந்தேகப்படுவ. யாரு சொல்லி கொடுத்து நீ ஆடுறேன்னு நல்லாவே தெரியுதுண்ணே. பேசுன பல்லு 32யும் பேத்துடுவேன். என்ன ஜாடையா என் பொண்டாட்டியை பத்தி பேசுற நாயே? அண்ணா, வார்த்தையா அளந்து பேசு. இது உன் கல்யாணத்துக்கு முன்னால இப்படி ஒரு காட்சியை பீச்சில் பார்த்துருந்தா நீ அந்த ஆளை அடிச்சுட்டு என்னைய உன் கூட கூட்டிட்டு வந்திருப்ப. இப்ப பேடி மாதிரி உன் மனைவி பின்னாடி வீட்டுக்கு ஓடி வந்துட்டு நல்லவன் மாதிரி நடுக்கூட்டத்துல நின்று என்னைய பேசுறல்ல. அவ்வளவுதான். அவள் சொல்லி முடிக்கும் முன்னரே பளிச்சென்று மின்னல் வேகத்தில் அவள் கன்னத்தில் இறங்கியது அவன் கை. மேல பேசுன கொன்னுட வேண்டி. இத்தனையும் கேட்டுக்கொண்டு அண்ணி வனிதா மௌனமாய் உட்கார்ந்திருந்தாள். ஜானம்மா உணர்வை மறைத்துக் கொள்ள சமையலறைக்கு புகுந்து கொண்டார். வாயை கொடுக்காம இரண்டி என்றபடி மங்கா பாட்டியும் உள்ளே போனார். அண்ணன் அடித்து திட்டியதை விட உன் வளர்ப்பு மக என்று சொன்னது அதிகம் வலித்தது. உண்மை வலிக்கும் தானே. மொட்டை மாடிக்கு ஏறி போனாள் மகதி. அங்கிருந்து பார்த்தால் பக்கத்து பிள்ளையார் கோவில் கோபுரம் கம்பீரமாய் தெரியும். வேப்பமர குளிர்காற்றும் பக்தி பாட்டும் மனதிற்கு உற்சாகமாயிருக்கும். மெல்ல எழும் சந்திரன் தென்னங்கீற்றின் வழியே கண்ணாம்பூச்சியாடுவான். பல நாட்கள் சேகருடன் அமர்ந்து இருட்டும் வரை அங்கே மகதி பாடம் படித்திருக்கிறாள். பொறுமையாய் பாடம் சொல்லித் தருவான். நிறைய டிப்ஸ் தருவான். உற்ற தோழனாய் நல்ல சகோதரனாய் இருந்தவன் இன்று அடிக்கிறான். நாக்கில் நரம்பில்லாமல் பேசுகிறான். தனியாய் தங்கையை ஒரு இடத்தில் பார்க்கும் சகோதரன் இங்க என்ன பண்ற என்று சாதாரணமாய் அங்கேயே கேட்க மாட்டானா? அதுவும் அறிமுகம் இல்லாத ஒரு ஆண் தங்கை அருகே நிற்பதை பார்த்தால் யாரது என்று தங்கைக்கு பாதுகாப்பாய் நிற்க மாட்டானா? அதையெல்லாம் விட்டுவிட்டு வீட்டில் நிற்க வைத்து கேள்வி கேட்டு அடிக்கிறான். என் தங்கச்சியை பத்தி எனக்கு தெரியும், அவன் நெருப்பு என்று பரிந்து பேச வேண்டியவன் புது மனைவி முன் விட்டு கொடுத்து விட்டான். அவளுக்கு அழுகை பொத்துக்கொண்டு வந்தது. அவள் அதுவரை அதிகம் அழுததில்லை. அவளை பொறுத்தவரை மனம் நெகிழ்ந்த நிலையில் அன்பையோ ஆனந்தத்தையோ வெளிப்படுத்த கண் கலங்குவதுதான் உத்தமமானது. மற்ற நேர அழுகை மனதை பலவீனப்படுத்தி சுய கழிவிறக்கத்திற்கு வழிவகுத்து ஆளை கீழே தள்ளிவிட்டுவிடும். அதனால் எதையும் துணிவுடன் ஏற்க வேண்டும், கலங்கக்கூடாது என்றுதான் நினைப்பாள். ஆனால் இப்போது அந்த சுய கட்டுப்பாட்டையும் மீறி அழுதாள். அண்ணன் தன்னை சந்தேகப்பட்டது, திட்டி அடித்தது எல்லாவற்றையும் விட வளர்ப்பு மக என்று சொன்னது அதிகம் வலித்தது. இந்த 20 வருடத்தில் ஒரு நாள் கூட அந்த வீட்டில் யாரும் இப்படி சொன்னதில்லை. நேரமாகிவிட்டதென்று சமயத்தில் ஸ்கூட்டரில் தன்னை கல்லூரியில் இறக்கிவிடச் சொல்லி சேகரிடம் கெஞ்சுவாள். இதுக்கு என்னடா செல்லம், ஏன் கெஞ்சிக்கிட்டு இருக்கிற? ஏறு, உனக்கு லேட் ஆயிடுமேனா? ஒரு நாள் தங்கச்சிக்காக லேட்டா போறேன், போயிட்டு வந்தா என்ன ஆக போகுது? அவன் பின்னி வண்டியில் தொற்றும் போது செல்லமாய் சீண்டி இருக்கிறாள். இந்த பின்சீட்டு உரிமையெல்லாம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தானே. உனக்குன்னு ஒருத்தி வந்த பின்னாடி தங்கச்சி எல்லாம் கண்ணுக்கு தெரியவாளா என்ன? ஏன்டா அப்படி சொல்ற? நீதான் எனக்கு எப்பவும் இந்த வீட்டு இளவரசி. வீட்டு இளவரசி இன்று கேட்பார் இல்லாமல் அழுது கொண்டிருக்கிறாள். கேவலை அடக்க முயலும் போது வளையோசையும் பேச்சு குரலும் கேட்டது. அண்ணனும் அன்னியும் தான். காயப்போட்ட துணிகளை எடுக்க வருகிறார்கள் போலும். திருமணத்திற்கு முன் அண்ணன் இது போன்ற எந்த வீட்டு வேலையும் செய்ததில்லை. மங்கா பாட்டி ஜாடையை இது பற்றி பேசிய போது கூட மகதி அன்னிக்கு ஆதரவாய்தான் பேசியிருக்கிறாள். சின்ன சின்ன விஷயத்துல வீட்டு வேலையில ஒரு ஆம்பளை பொண்ணுக்கு உதவி செஞ்சா தப்பா பாட்டி? நாளைக்கு எனக்கே கல்யாணமான பின்னாடி மாப்பிள்ளை இப்படி எனக்கு உதவி செஞ்சா அப்ப உச்சி குளிரும்ல உனக்கு? விழுந்து விழுந்து பறிந்த அன்னியே தனக்கு இப்போது பாதகமாயிருக்கிறாள். அவள் அங்கு அமர்ந்திருப்பது அவர்களுக்கு தெரியாது. எழுந்து அவர்களை கடந்து கீழே இறங்கி வந்து விடலாம் என்று நினைத்தபடி எழுந்தாள். அதற்குள் அவர்கள் பேச்சு தன்னை பற்றிதான் என்பது புரிய அப்படியே நின்று விட்டாள். இந்த நிலையில் அவர்களை கடந்து போவது அவர்களை இக்கட்டில் மாட்டும். பல்லை கடித்தபடி நின்றாள். அவள் விரும்பாமலே அவர்கள் பேச்சு அவள் காதில் விழுந்தது. என்ன பேச்சு பேசுறா பாருங்க உங்க தங்கச்சி. நான் ஏதாவது பேசினேனா? என்ன இதுக்கு வம்புக்கு இருக்கிறாளா? அதான் பழிச்சுன்னு விட்டேன். ஒன்று, உன் தங்கச்சி யார் கூடவோ பேசிக்கிட்டு இருக்காளேன்னு ஒரு ஆதங்கத்தில் உங்ககிட்ட சொன்னேன், அவ்வளவுதான். அது தப்பா? வேற ஏதாவது சொன்னேனோ? இல்லம்மா, நான் எதுவும் தப்பா சொல்லலையே. ஒரு அண்ணனுக்கு கண்டிக்க உரிமை கிடையாதா என்ன?
அது அந்த நாய்க்கு புரியலை, விட்டு தொலை. அதுக்காக அப்படியே பேசுறதுங்க? இந்த வீட்டில் அவள் இளவரசி மாதிரி இருந்தா, நீ வந்ததுல இருந்து தன்னோட உரிமைகள் பாதிக்கப்படும்னு ஒரு காம்ப்ளெக்ஸ், அவ்வளவுதான். அதுக்கு தாங்க வயசு பொண்ணுங்க இருக்கிற வீட்டில் முதல்ல அண்ணன்களுக்கு கல்யாணம் பண்ணவே யோசிப்பாங்க. நீ சொல்றது சரிதாவணி. ஆனால் நம்ம கல்யாணம் நடந்தப்ப அவள் ஃபைனல் இயர் பிகாம் படிச்சுட்டு இருந்தா. படிப்பு முடிக்காம கல்யாணம் செஞ்சுக்க மாட்டேன்னு சொல்லிட்டா. அந்த சமயம் பார்த்து உன் ஜாதகம் எங்கள் கைக்கு வந்துச்சு. நல்ல இடம்னு வீட்டில் ஆர்வம் காட்டினாங்க. எனக்கு வேற உன்னை ரொம்ப பிடிச்சி போச்சா? அன்னியின் இடை பற்றி அண்ணன் வழிவது புரிந்தது. நெருப்பின் மீது நிற்பது போல் நின்றாள் மகதி. போதும் போதும், வழிய ஆரம்பிச்சிட்டீங்க. கீழே போகலாம் வாங்க. வீட்டில் பேசி முதல்ல அவள் கல்யாண விஷயத்தை பற்றி முடிவெடுங்க. ஆனால் பணங்காசை நாம தான் செலவழிக்கணுமாக்கும். அவ அப்பா அம்மா கொடுப்பாங்களா மாட்டாங்களா? பேச்சுக்குரல் தேய்ந்து மறைந்தது. மகதி அப்படியே உட்கார்ந்து விட்டாள். கடற்கரையில் மகதி விருட்டென்று எழுந்து போனதை நினைத்து பார்த்தபோது விகாஷ் சிரித்து கொண்டான். ஒரு குழந்தையை வலுக்கட்டாயமாக அழைத்தால் சிலிப்பிக் கொண்டு ஓடுமே, அதுபோல் இருந்தது அவள் பாராமுகம் அவனுக்கு. சில மாதங்களுக்கு முன்பு வரை கண்டதும் காதல், ஏன் காதல் என்ற வார்த்தையை சொன்னாலே கைகொட்டி சிரித்தவன்தான் விகாஷ். எல்லாம் பக்கத்து வீட்டு நவீனின் பிறந்தநாள் விழாவில் மகதியை பார்க்கும் வரைதான். அதென்ன அதிசய ரசாயன மாற்றம்! மனமும் உடலும் பரபரத்து, மூளை என்பது கட்டுப்பாட்டை இழந்து, வெளி உலகமான அவமானமே மறந்து, யார் இவ யார் இவ என்று கண்ணும் மனமும் அவளையே பற்றி சிந்திக்க ஆரம்பித்திருந்தது. நவீனுக்கு உறவா இருப்பாளா? யார் இவன் தெரியலையே. மன்மதன் தன் பானத்தை விகாஷை நோக்கிவிட்டது அப்போதுதான். அவளை பற்றி அறிய அவன் தவித்து துடித்துதான் போனான். அவர்கள் வீட்டுக்கு இந்த பெண் வந்ததில்லையே. அப்படின்னா தூரத்து உறவா இருப்பாளோ? யார்கிட்ட கேட்கறது? நவீன்கிட்ட கேட்டுடலாமா? 15 வயசு சிறுவன்கிட்ட கேட்கறது சரிதானா? ஆசை வெட்கம் அறியாத வயசது. ஆனால் பலர் சூழ பிறந்த நாள் பையனிடம் உடனே கேட்க முடியுமா என்ன? அந்த பெண்ணிட்டையே கேட்டுட்டோம்னா? நினைத்த அடுத்த நொடி அந்த பெண் முன் போய் நின்றான். ஹாய் அவனை சட்டை செய்யவே இல்லை அவள். நீ யாரா இருந்தா எனக்கு என்ன? கண்களில் அலட்சியத்தை கொட்டிவிட்டு நகர்ந்தாள். ஒரு ஜோடி கண்களில் இத்தனை வெறுப்பை கொட்ட முடியுமா என்ன? அவன் வாக்கியத்தை முடிக்காமல் அப்படியே நின்றான். அவனை இதுவரை யாரும் அலட்சியப்படுத்தியதில்லை. அவனின் இயல்பான நகைச்சுவையும் உதாரண குணமும் அனைவரையும் கவரும். எப்போதும் அவனை சுற்றி ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும். யாருக்கும் உதவும் குணமும் இனிய சொல்லும் உள்ள அவனை யாரும் தள்ளி நில்லு என்று ஒரு வார்த்தை சொன்னதில்லை. முதல் மறுதளிப்பு அவனை ஒரு அசைப்பு அசைத்து விட்டது. காரணமே இல்லாமல் இந்த பொண்ணிய என்னை வெறுக்கணும்? அந்நிய ஆடவனை கண்டவுடன் இயல்பாய் ஒரு பெண் ஒதுங்கும் பண்பாடு விலகலாய் அது இல்லை. ஆனால் அவளையே கவனித்ததில் அவள் யாரிடமும் ஒட்டாமல் விலகியே நிற்பது புரிந்தது. ஏதோ நிர்பந்தத்தில் வந்தது போல் முள்மேல் நிற்பது மாதிரி நிற்பது புரிந்தது. அந்த சமயம் பார்த்து அங்கு வந்த நவீனை பிடித்து கிசுகிசுப்பான குரலில் கேட்டான். அது யாரு? உன் பாட்டி பக்கத்துல உட்கார்ந்துருக்கிறாங்களே அந்த பொண்ணு. அவன் தயங்கி தயங்கி துவங்க நவீன் மிக அலட்சியமாய், ஓ அவளா, அவ மகதி, என் சிஸ்டர் தான் என்றான். கசினா? அட சொந்த அக்காப்பா என்றவன் அதற்கு மேல் நிற்காமல் அடுத்த நபரிடம் நகர்ந்து விட்டான். நவீன் அதற்கு மேல் அவளை பற்றி பேச விரும்பாதது போல் இருந்தது. அவனுள் விடை தெரியாத 1000 கேள்விகள். மகதி இதே வீட்டு பொண்ணா? ஒட்டுதல் இல்லாம ஏதோ அந்நியர் போலெல்லாம் நின்றுகிட்டு இருக்கா. அதுவும் வெறுப்பு வெளிப்படையா தெரிய ஏன் இப்படி நிற்கிறா? அந்த இரவு முழுவதும் அவனுக்கு தூக்கம் வரவில்லை. முள் குத்துவது இயல்பு, மலர் ஏன் குத்துகிறது? மறுநாள் மாலை அலுவலகம் விட்டு வரும்போது நவீனின் அம்மா ராதா வெளியே நின்று கொண்டிருந்தாள். இவனை பார்த்தவுடன் முகம் மலர, விகாஷ் நல்ல வேளை, கடவுளா பார்த்து அனுப்புன மாதிரி வந்து நிக்கிற பத்தியா? வீட்டில் ஃபியூஸ் போயிடுச்சு, கொஞ்சம் போட்டு தெரியா? அவனுள் மகதியை பற்றிய குறுகுறுப்பு அடங்காமல் அலைக்கழிக்கிறதே. இதுதான் சந்தர்ப்பம் என்று தோன்ற, அதுக்கென்ன ஆண்டி என்று வீட்டுக்குள் நுழைந்தான். அவன் ஃபியூஸ் போட்டு முடிப்பதற்குள் மணக்கும் ஃபில்டர் காஃபியுடன் வந்து விட்டாள் ராதா. இதெல்லாம் என்ன ஃபார்மாலிட்டிஸ் ஆண்டி? ஃபார்மாலிட்டிஸ்லாம் இல்லைப்பா, ஆஃபீஸில் இருந்து நேராக வர்ற. இந்த அப்படி ஒரு வாய் காஃபி தானே. அவன் மெல்ல குடித்தான். மனதிற்குள் எப்படி மகதி பற்றிய பேச்சை துவங்குவது என்று கணக்கிட்டான். அமைதியான இந்த அம்மாள் பெற்ற மகளிடம் ஏன் இத்தனை பதட்டமும் வெறுப்பும்? ஏன் இந்த விலகல்?
குறுகுறுக்கும் கேள்விகளுக்கு மட்டும் அவன் விடை தேடவில்லை. அவன் மனதை கவர்ந்து விட்டவளை பற்றி அறியும் ஆவலும் கூட. ஆன்ட்டி, காஃபி A1 போங்க என்று காலி கோப்பையை மேஜை மீது வைத்தான். மெல்ல கனைத்து கொண்டு, நவீன் பிறந்த நாளில் நான் சந்தித்தேன் மகதிங்கிற ஒரு பொண்ணை, அது உங்கள் பொண்ணா? மெல்ல, மிக மெல்ல ரோஜாவின் ஒரு இதழை பிரிப்பது போல கேட்டே விட்டான். ராதா இதை எதிர்பார்க்கவில்லை. தலையை குனிந்து கொண்டாள். அவன் மனதில் பதறிப்போனான். ஏதோ கேள்வி கேட்கக்கூடாத கேள்வியை கேட்டுட்டோமோ? அவள் அந்த மகதி அவமான சின்னமா என்ன? இந்த அம்மாளோட குனிந்த தலை அவமானத்தின் வெளிப்பாடா? சாரி ஆண்டி, நான் தப்பா ஏதாவது கேட்டிருந்தா மன்னிச்சுக்கோங்க. அவன் முடிக்கும் முன் அவசரமாய் தலை நிமிர்ந்து மறுத்தாள் ராதா. இது தப்பான கேள்வியா அமைய மகதி தப்பான வழியில பிறந்தவ இல்லப்பா. நான் மலடி இல்லைன்னு ஊருக்கு பறைசாற்ற பிறந்த என் தலைச்சின் குழந்தை. தாயாருன்னு பட்டம் கொடுத்து என்னைய தலை நிமிர வச்ச செல்வம். ஆனா நிர்பந்தத்தினால நானும் ஒரு குந்தி தேவியா நிக்கிறேன் தெரியுமா? அவன் புரியாமல் பார்க்க தன் கதை முழுவதையும் அவனிடம் சொல்ல துவங்கினாள் ராதா. மகதிக்கு பணம் தேவைப்பட்டது. பரீட்சைக்கு பணம் கட்ட டிராஃப்ட் எடுக்க வேண்டும். இன்னும் 2 தினங்கள் தான் இருக்கிறது. ஜானம்மாவிடம் 4 நாட்களுக்கு முன்பே சொல்லியிருந்தாள். கிணற்றில் போட்ட கல்லாக யாரும் எதுவும் அதை பற்றி சொல்லவில்லை. ஆசையாய் ICWA படி என்று அண்ணன் தான் சேர்த்து விட்டிருந்தான். வழக்கமாய் அவள் படிப்பிற்கு அவன்தான் பணம் கட்டுவான். இந்த முறை ஜானம்மா மூலம் நினைவுபடுத்தியும் இதுவரை பணம் கட்டுவது பற்றி அண்ணன் எதுவும் சொல்லவில்லை. அவளுக்கு பயமாக இருந்தது. அண்ணி சொல்லது போல் படிப்பை போதும் என்று பாதியில் நிறுத்தி திருமணம் செய்து விடுவார்களோ என்று அஞ்சினாள். அதனால்தான் அண்ணன் வழக்கமாய் நினைவு வைத்து கட்டும் பணம் பற்றி ஜானம்மா மூலம் நினைவுபடுத்தினாள். ஆனால் பலன்தான் இல்லை. உரிமையாய் வாழ்ந்த வீட்டில் என்னவோ கையேந்தி நிற்பது போன்ற ஒரு அவலம் மனதில் சூழ்ந்தது. பணம் கட்டுவாங்களா மாட்டாங்களா? மேலே படிக்க விடுவாங்களா மாட்டாங்களா? திருமணம் பேசி முடிச்சிடுவாங்களோ? மன உளைச்சலில் தலைவலி வந்ததுதான் மிச்சம். மீண்டும் ஒரு முறை ஜானம்மாவிடம் நினைவுபடுத்தி விடுவோம் என்று அவள் எழுந்த போதுதான் தொலைபேசி மணி அடித்தது. அன்னிக்காக இருக்கும் என்ற அலட்சியமாய் ஹலோ என்றாள். எதிர்முனையில் சற்றே மௌனம் நிலவ மீண்டும் அவள் ஹலோ என்றாள். நான் தான் அம்மா பேசுகிறேன்டா மகதி. குரல் தழுதழுப்பாய் வெளிப்பட்டது. ஒரு நொடி தயங்கிய மகதி ரிசீவரை டொக்கென்று வைத்தாள். உள்ளே இருந்து மங்கா பாட்டி எட்டி பார்த்தார். யாரு ஃபோன்ல? ஒரே நொடி மௌனம் சாதித்த மகதி ராங் நம்பர் என்றாள், எந்த மாற்று சிந்தனையும் இன்றி. மனம் இறுகி போனது. தன் தற்போதைய நிலைக்கு இந்த அம்மாதானே காரணம். வெறுப்பு மனம் முழுவதும் நிறைந்தது. ஜானம்மாவை தேடிப்போனாள். என்ன மகி? இரவு சமையலுக்கு காய் நறுக்கிக் கொண்டிருந்த ஜானம்மாவின் கைகள் வேகமாக லாவகமாக இயங்கும் அழகை ஒரு நொடி ரசித்தாள் மகதி. பரீட்சைக்கு டிராஃப்ட் எடுக்கணுமா? வெள்ளிக்கிழமை கடைசி தேதின்னு சொல்லியிருக்காங்க. என்று சற்றே இழுத்தார் ஜானம்மா. அண்ணா கிட்ட சொல்றியா? சொரத்தின்றி வந்தது அந்த ஒற்றை சப்தம். மகதிக்கு சுரீர் என்றது. ஏன் இப்படி சொரத்தின்றி சொல்றா அம்மா? தனக்கு பணம் கட்டுறதுக்கு வீட்டில் ஒருத்தருக்கும் மனசு இல்லையா? இந்த கோர்ஸ் சேர்ந்தப்ப எல்லாரும் எவ்வளோ உற்சாகம் காட்டினாங்க. இப்போ காத்து போன பலூனா எங்கே போனது அதெல்லாம்? அண்ணன் தான் அண்ணினால மாறி போனான்னா ஜானம்மா கூடவா? அம்மா நீ கூடவா என்பது போல் அடிபட்ட பறவையாய் ஒலித்த மகதியின் குரல் ஜானம்மாவை பாதித்து விட்டது. சட்டென்று நிறைந்த கண்களை தழைத்து கொண்டார். வேர்வையை துடைப்பது போல புடவை தலைப்பால் கண்களையும் ஒற்றிக்கொண்டார் ஜானம்மா. மென்குரலில், நாளைக்கு அப்பாவோட பென்ஷன் வந்துடும், எடுத்து கட்டிடலாம் போ மென்று முழுங்கி ஜானம்மா சொல்ல மகதி எங்கோ தவறு என்று புரிந்து கொண்டாள். சேகர் சம்பாதிக்க துவங்கியது முதல் அவன் சம்பளத்தில்தான் இதுவரை அவள் படிப்பிற்கான செலவுகளை கவனித்து வந்தது. இதென்ன புதுசா அப்பாவோட பென்ஷன்ல? அக்கறையாய் அம்மாவின் அருகே அமர்ந்தாள். ஏதாவது பிரச்சனையாமா? மென்மையாய் கேட்டாள். ஜானம்மாவால் பேச முடியவில்லை. மகனையும் விட்டுத்தர முடியவில்லை. பெற்ற மகளையே பாரமாய் நினைக்கும் உலகம் இது. ஆனால் சொந்த மகள் போல் வளர்த்த மகதியை, தங்கை மகளை என்றுமே வேறாய் நினைக்க முடிந்ததில்லை அவரால். ஆனால் வீட்டிற்கு வந்த மருமகளிடம் இதை எதிர்பார்க்க முடிகிறதா? ரிட்டையர்டான கணவன், அம்மா, வளர்ப்பு மகள் என்று மகன் தயவில் தான் வாழும்போது
மகனையும் மருமகளையும் அரவணைத்து சற்று அடங்கித்தானே வாசிக்க வேண்டியுள்ளது. இனி மகன் குடும்பமும் பெருகும். நாளுக்கு நாள் ஏறும் விலைவாசி வேறு. அனுபவம் தந்த பொறுமை இத்தனையையும் யோசித்து நடக்க உதவுகிறது. ஆனால் மகதியின் இளம் இரத்தம் எளிதில் அல்லவா கொதித்து விடுகிறது. சேகரும் தான் ஆகட்டும் மனைவியை அரவணைக்கும் அதே நேரம் தங்கையையும் ஆதரிக்க வேண்டும் என்று புரிந்து நடக்கக்கூடாதா? சொன்னால் மகதிய வாய அடக்க சொல்ல முதல்ல என்கிறான். சின்ன குழந்தையாய் இருந்தபோது கூட இப்படி அடித்து கொண்டதில்லை. மகதியின் திருமணத்தை முடிக்காமல் மகனின் திருமணத்தை நடத்தியது எத்தனை பெரிய தவறு என்று புரிந்தது. ஜானம்மாவின் சிந்தனை ஓட்டம் புரியாத மகதி அந்த மௌனத்தை வேறு விதமாய் புரிந்து கொண்டாள். என்கிட்ட சொல்ல இஷ்டமில்லைன்னா வேணாம்மா, விருட்டென்று இழப்போனாள். ஜானம்மா அவள் கரம் பற்றி தன் அருகே அமர்த்தி கொண்டாள். பிரச்சனை எதுவும் இல்லடா, உங்க அண்ணி ஏதோ டிப்ளமோ கோர்ஸ் சேர போறாளா, அதனால அண்ணன் அதுக்கு பணம் கட்டணும்ல, உனக்கு அப்பாவை கட்ட சொன்னா, அதான் பென்ஷன் பணம் வந்ததும் கட்டலான்னு சொன்னேன். யதார்த்தமாய் கூடுமானவரை யாரையும் குறை சொல்லாத துணியில் ஜானம்மா பேசினார். மகதிக்கு குமரி கொண்டு வந்தது. அப்பா என்று அவள் அழைக்கும் பெரியப்பா ராகவனின் பென்ஷனில் குடும்ப செலவுகள் அனைத்தும் அடங்கிவிடும். பால், மளிகை, காய்கறி, மின் கட்டணம் எல்லாம் கட்டிவிட்டாள். தினப்படி மேல் செலவுக்கு கொஞ்சம் கையில் மிஞ்சும், அவ்வளவுதான். பெரியப்பா ஊரில் வீட்டை விற்று முன்பணம் தர மேலே அண்ணன் லோன் போட்டு கட்டியதுதான் இந்த வீடு. அண்ணனின் பணத்தின் 1/4% லோனுக்கு போய்விடும். கணிசமான ஒரு பகுதி சேமிப்பாய் போகிறது. மீதி தொகையில் தங்கைக்கும் தனக்கும் தாராளமாய் செலவழித்தான் சேகர். அண்ணி வந்து அதற்கு தடா போட்டு விட்டாள். படிப்பில் அதிக ஆர்வம் காட்டாதவன் டிப்ளமோ கோர்ஸ் சேர்வதாக சொல்லி தன் படிப்பிற்கும் அண்ணன் பணம் கட்டுவதை தடை செய்து விட்டாள் சாமர்த்தியமாய். ச்சே, என்ன உலகம் இது! அப்பாவோட பென்ஷன் பணத்துல எதிர்பாராத இந்த செலவை சமாளிக்க முடியுமா? அண்ணனால 2 பேருக்கான பணத்தையும் நிச்சயம் செலுத்த முடியும். அப்படி இருந்தும் அப்பாவோட நிலை தெரிஞ்சும் தன்னால படம் கட்ட முடியாது அப்படின்னு அண்ணன் மறுத்து அப்பாட்ட கட்ட சொன்னா அவ படிப்பு மேல அவனுக்கு அக்கறை இல்லைன்னு தானே அர்த்தம். அப்பாவால எப்படிமா பணம் கட்ட முடியும்? அவள் குரலில் தெரிந்த பயத்தை ஜானம்மா புரிந்து கொண்டார். கொஞ்சம் மல்லிகை, பால்னு எல்லாத்துலேயும் சிக்கனம் பிடிக்கலாம். இந்த மாதம் டெலிஃபோன், மின் கட்டணம்லாம் கிடையாதுல்ல, சமாளிக்கலாம், கவலைப்படாத என்ன? ஆதரவாய் ஜானம்மா பேசினாலும் மகதிக்குள் இனம் புரியாத கலக்கம் எழதான் செய்தது. விகாஷ் புரண்டு படுத்தான். தூக்கம் வரவில்லை. நினைவு ராதாவை பற்றியே சுற்றித் திரிந்தது. அவனுக்கு ராதாவின் கதை கேட்டது முதல் மகதியின் விசித்திர நடத்தைக்கான காரணமும் புரிந்தது. அவள் மீது ஏற்பட்டிருந்த இனம் புரியாத காதல் இரக்கமிகு பாசமாகவும் உருப்பெற்றது. பெண்ணே, நீ வாழ்வில் புரிந்து கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது. பலரை அறிந்து கொள்ள வேண்டும். முதலில் என்னை பற்றி தெரிய வைக்கிறேன், பிறகு எல்லாம் தெளிய வைக்கிறேன். மனதில் அவளை நிறுத்தி பேசினான். இதுவரை புயலாய் தெரிந்த மகதி தென்றலாய் மனதில் வீசினாள். அது திமிரால் வளையாமல் நிற்கும் நெடுமரமல்ல. அன்பென்ற நீர் காணாமல் வாடும் சிறு செடி என்பது புரிய காதல் இன்னும் ஆழமாய் வேர் ஊன்றியது. மகதி, நீந்தான் என்னோட மனைவியே. உன்னைய அன்பா, மிக அன்பா வச்சுக்குவேன் பாரு. எந்த தடையையும் மீறி உன் கரம் பற்றுவேன். உன் மனசுல இடம் பிடிப்பேன். உன் மலர்ந்த முகத்தோட சிரிப்பொன்றே எனக்கு ஒரு குறிக்கோள், தெரியுமா? கண்ணே, என்னை புரிஞ்சுக்குவியா? என் அன்பை ஏற்பியா? என் அம்மாட்டையும் சீக்கிரமாவே உன்னைய பத்தி பேசுறேன். இனி தனியா நான் புரள வேணாம் பாரு. நினைவின் தாலாட்டில் அவனை அறியாமல் அவன் உறங்கும் போது மணி விடியற்காலை நாளடித்து விட்டது. மாலை சூரியன் ஆரஞ்சு பந்தாக கடலை நோக்கி விழுந்து கொண்டிருந்தான். ஆர்ப்பரிக்கும் கடலுக்கும் அமைதியான அஷ்டலட்சுமி கோவிலுக்கும் இடையே கால்களை கட்டியபடி அமர்ந்திருந்தாள் மகதி. தானும் இப்படித்தான் அமைதிக்கும் அமைதியின்மைக்கும் இடையே ஊஞ்சலாடுவதாகப்பட்டது மகதிக்கு. கடலை போல் தன் மனதிற்கும் அமைதி என்பதே இருக்காது. என்ன பலத்த யோசனையில இருக்க போல, சாரிடா லேட்டா வந்துட்டேன் கூறியபடியே சசி தோள்பையை கீழே போட்டுவிட்டு மகதியின் அருகே அமர்ந்தாள். போன முறை கடற்கரையில் நடந்த சம்பவமும் அதன் தொடர்பாக வீட்டில் நடந்த ரகளைகளும் மனதில் மோத சோக சிரிப்பை உதிர்த்தாள் அவள். புரியாமல் என்ன என்றாள் சசி. நீ இன்னும் கொஞ்சம் நேரம் லேட்டா வந்திருந்து ஏதாவது சுண்டல் பையன் என்கிட்ட பேச போய் அதை என் மதிப்புக்குரிய அண்ணியார் பார்த்திருந்தாங்கன்னா வச்சுக்க, ஏன் வேறு வேணையே வேணாமா என்றவள்
நடந்த சம்பவங்களை முழுவதும் விவரித்தாள். முடிவாய், ரொம்ப பயமா இருக்கு சசி. வீட்டில் நாளுக்கு நாள் என் நிலைமை மோசமாகிட்டே போகுது. வேண்டாத விருந்தாளியா எத்தனை நாட்கள் அங்கே காலம் தள்ள முடியும் சொல்லு? ஒரு ஆணா பிறக்கலையேன்னு இதுவரை ஒரு நொடி கூட யோசிச்சு பார்த்ததில்ல. ஆனால் இப்போ யோசிக்க வச்சுட்டாங்க. ஆணா பிறந்திருந்தா வீட்டை விட்டு போயிருப்பேன். பிளாட்ஃபார்மில் படுத்து மூட்டை தூக்கியாவது பிழைச்சிருக்கலாம். பொண்ணா பிறந்து சீரழிகிறேன் பத்தியா? சி அசடு. எதுக்கு இப்படியெல்லாம் மனசை தளர விடுற? சசி ஆதரவாய் அவள் முதுகை தடவி கொடுத்தாள். இல்லை சசி, உனக்கு என் நிலை புரியாது. எனக்கு கல்யாணம் பண்ணி அனுப்பிடணும்னு அண்ணி பேசுகிறாங்க. படிப்பை தொடர முடியாமல் முட்டுக்கட்டை போடுறாங்க. சொந்த வீட்டிலேயே பயந்து பயந்து வாழ்கிறேன் தெரியுமா? உங்கள் வீட்டு மனுஷங்க உனக்கு பறிஞ்சு பேசுறது இல்லையா? சம்பாதிக்கிற மகனை எதிர்த்துக்கிட்டு அவங்களால என்ன செய்ய முடியும் சொல்லு? உன்னோட இந்த நிலைமைக்கு கல்யாணமே பரவாயில்ல. வாழ்க்கையில் படிப்பு வேலைன்னு சில லட்சியங்களை வச்சிருக்கிற பொண்ணை திடீர்னு கல்யாணங்கிற பந்தத்தில் தள்ளி விடுறது சரியா சொல்லு? எந்த பொண்ணுக்கும் தான் காலில் நிற்கிற தகுதியும் நம்பிக்கையும் வேணும் சசி. அப்படி பக்கபலமாக நிற்கிற ஒரு கணவன் உனக்கு அமைஞ்சா நல்லது தானே. இப்போ நிறைய ஆம்பளைங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கிறாங்கடி. எனக்கு அப்படி ஒரு கணவன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் சசி. இப்போவே என் கல்யாணத்துக்கு யார் செலவு செய்வாங்கன்னு அண்ணி கேள்வி எழுப்பிட்டாங்க. பரீட்சைக்கு பணம் கட்ட யோசிக்கிறவங்க என் கல்யாணத்துக்காக செலவு செய்வாங்க சொல்லு? ஜானம்மா அப்பாவுக்கு ஊரில் கொஞ்சம் நிலம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தவிர வேறு எதுவுமே இல்லை. அதை விற்க அண்ணி விடுவாங்களா சொல்லு? என்னைய பெற்றதோட சரி, திரும்பி பார்க்காத என் சொந்த அம்மா என் கல்யாணத்துக்கு என்ன செஞ்சு கிழிச்சிடுவாங்க? அப்பா செஞ்சா கூட அம்மா தடுத்துடுவாங்க தெரியுமா? சச்ச, ஒரு தாய் அப்படியெல்லாம் இருக்க மாட்டாங்க மகி. உனக்கு தெரியாது சசி. நான் பிறந்த 10வது நாள் எங்கள் அம்மாவுக்கு ஜாண்டிஸ் வந்துருச்சான். அதை சாக்கா வச்சுக்கிட்டு தன்னோட அம்மா வீட்டுக்கு, அதுதான் மங்காப்பாட்டி வீட்டுக்கு என்னை அனுப்பிச்சி வச்சவங்க தான் என் அம்மா. அதுக்கு பின்னாடி என்னைய திரும்பியே பார்த்ததில்ல தெரியுமா? ஏதாவது காரணம் இருக்கும் மகி. என்னடி பொல்லாத காரணம்? மஞ்ச காமலைய காரணமாக காட்டி கை குழந்தைய பக்கத்தில் வச்சுக்க கூடாதுன்னு முதல் சில மாதங்கள் தவிர்த்தாங்க. நான் தாய்ப்பால் கூட குடிச்சதில்ல தெரியுமா? அடுத்த சில மாதங்கள்லேயே அவங்க திரும்ப கன்சீவ் ஆயிட்டாங்க. வியாதி வந்த பின்னாடி கருத்து தரிச்சதுனால உடல்ல பலம் இல்லை. அதை காரணமாக காட்டி சில மாதங்கள் நான் பாட்டி வீட்டிலேயே இருந்துட்டேன். பிறகு குழந்தையெல்லாம் பிறந்துருச்சு. 2 சின்ன குழந்தைகளையும் பார்த்துக்கிறது கஷ்டம்னு சொன்னாங்க. மங்கா பாட்டியும் அதனால் என்ன, இவ இங்கே இருக்கட்டும்னு சொல்லிட்டாங்க. எனக்கு பள்ளிக்கூடம் சேர்க்குற வயசில் அம்மாவுக்கு கருச்சிதைவு வேற ஆயிடுச்சு. மங்கா பாட்டி தன்னோட வீட்டு பக்கத்துலேயே ஒரு பள்ளிக்கூடத்தில் என்னை சேர்த்து விட்டுட்டாங்க. நான் 1வது போகும்போது என் அடுத்த தம்பி நவீன் பிறந்துட்டான். நான் இப்படி இங்கேயே இருந்துட்டேன் தெரியுமா? பெருமூச்சு விட்டாள் மகி. நீ சொல்கிற மாதிரி சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக தானே மகி உங்கள் அம்மா உன்னைய கூட வச்சுக்காம இருந்திருக்காங்க. உண்மைதான் சசி. ஆனால் எங்கள் அம்மா என்கிட்ட ஆசையாகவே இருந்ததில்லை. லீவுக்கு கூட தங்கூட கூப்பிட்டு வச்சுக்க மாட்டாங்க தெரியுமா? என் தம்பிகளோட வந்து பாட்டி வீட்டில் 1 வாரம் 10 நாள்னு வந்து தங்கிட்டு போவாங்க, அவ்வளவுதான். அப்போ கூட என்கிட்ட அன்பாக இருக்க மாட்டாங்க தெரியுமா? ஏன் மகி? என்னவோ தெரியல. ஒருவேளை நான் பையனா பிறக்காதது கூட காரணமாக இருக்கலாம். ஆனால் எனக்கு இந்த குறையெல்லாம் ஆரம்பத்தில் தெரிஞ்சதே இல்லை. அதுக்கு காரணம் என் பாட்டி, ஜானம்மா, பெரியப்பா, அண்ணன் எல்லாரும் அப்படி என்னை அன்பாக என்னைய பார்த்துக்கிட்டாங்க. நான் ஹைஸ்கூல் போகிற வரைக்கும் அவங்க என் சொந்த அம்மா இல்லைன்னு எனக்கு தெரியவே தெரியாது. உங்கள் பெரியம்மாவுக்கு நீ சொந்த தங்கச்சி மக, அதனால அவங்க உங்ககிட்ட பிரியமாக இருக்கிறது இயல்பு. ஆனால் உங்கள் பெரியப்பாவை அன்பு காட்டுறது பெரிய விஷயம் இல்லையா? கரெக்டு தான் சசி. ஆனால் அதே சமயம் அவர் எங்கள் மங்கா பாட்டியோட சொந்த தம்பி. தம்பியை மூத்த மகளுக்கு கட்டி வச்சிருக்கிறாங்க. அப்போ உங்கள் அப்பா உங்ககிட்ட அன்பாக இருப்பார்ல? பாட்டி வீட்டுக்கு வந்து பார்த்து அன்பாக பேசிட்டு போவார். அம்மா தான் அன்பையே காட்டாதவங்க. எனக்கு அது பெரிய இழப்பா அப்போ தெரியல. இப்போ அண்ணி வந்த பின்னாடி சொந்த வீட்டிலேயே வேண்டாத விருந்தாளியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் தெரியுமா? அம்மா என்னைய ஒதுக்குனதுனால தானே இப்படி உறவுக்காரங்க வீட்டில் தங்கி நான் வதப்படுறேன். என் அம்மாவை நான் வெறுக்கிறேன் சசி. ஐ ஹேட் ஹர் தெரியுமா? சொல்லும் போதே குரலும் தொண்டையும் அடைக்க அழுகையில் கேவினாள் மகதி. சசி ஆறுதலாய் தன் மீது சாய்ந்து கொண்டாள். மெல்ல தட்டி கொடுத்தாள். அந்த செயலை 1000 வார்த்தை ஆறுதலுக்கு நிகராக இருக்க மகதி நெகிழ்ந்து போனாள். சசி, என்னை நல்லா புரிஞ்சுக்கிட்ட தோழி நீயும் இல்லாட்டினா வச்சுக்கையே, நான் என்னவாய் இருப்பேன்? அவள் ரொம்ப அடிபட்டிருப்பது புரிந்தது சசிக்கு. அவளுக்கு தேவை ஆறுதல் மட்டுமல்ல, மனதிடமும் தான் என்பதும் புரிந்தது. அந்த திடம் இல்லாவிட்டால் அவள் உடைந்து விடுவாள். சுய பச்சாதாபம் அவளை அழித்துவிடும் என்று புரிந்தது. நல்ல தோழியாய் தன் கடமையை உணர்ந்தாள் சசி. மெல்ல காயத்தின் மேல் பஞ்சு ஒத்திடமாய் பேசத் துவங்கினாள். என்ன மகி இது? இப்படியா மனசை தளர விடுவ?
உனக்கு என்ன குறை? அம்மா கொஞ்சம் பாராமுகமா இருக்கிறாங்க, அவ்வளவுதானே. வாழ்க்கையில எத்தனை பேர் எத்தனை விஷயங்களை இழந்திருக்காங்க. சொந்த பந்தங்களை அகாலமா இழந்தவங்க எத்தனை பேரு. உடல் உறுப்புகளை இழந்தும் எதிர்நீச்சல் போட்டு வாழ முயற்சி செய்யறவங்க எத்தனை பேரு. நீ ஏன் இப்படி கலங்குறன்னு எனக்கு தெரியலையே. உன்னைய வெறுக்கிற ஒரு ஜீவனை நினைச்சு நீ ஏன் மறுக்கிற? வேலை கிடைக்கிற வர அண்ணிய பொறுத்துக்க. கொஞ்சம் பொறுமையா இரு. வாசமான ரோஜா இருக்கிற முள்ளை பத்தி ஏன் யோசிக்கிற? முள் குத்தும் போது வலிக்குதே சசி. முள் குத்துறத தாங்கினாத்தான் மென்மையும் வாசமுமான ரோஜாவை பறிக்க முடியும் மகி. கஷ்டத்தை தாங்க மனசுக்கு பக்குவப்படுத்திக்க. வாழ்க்கை உனக்கு சொர்க்கமாகும் தெரியுமா? கண்களை மலர்த்தி தோழியை பார்த்தாள் மகதி. எல்லா முள்ளுக்குள்ளேயும் நடுவுல ரோஜாவா நீ எனக்கு இருக்கிற சசி. நல்ல நட்பை விட வேற என்ன வேணும் சொல்லு. குட். இப்பதான் பாசிட்டிவா யோசிக்க ஆரம்பிச்சிருக்கிற. எதிர்மறையான எண்ணங்களை மனசுல இருந்து தொடச்சி எறி. தேவையில்லாத எண்ணங்கள் மனசையும் உடலையும் பாதிக்கும் தெரியுமா? எப்பவுமே ஆக்கப்பூர்வமா யோசி. எதிரிகளை நண்பர்களா நினைச்சுப்பாரு. முடியலையா ஒதுக்கிடு. மனசை எப்பவும் தொடச்சு வச்சு வெள்ளப்பலகையா இருக்கட்டும். அதுல அன்புங்கிற கலர் சாக் பீஸ் வாழ்க்கை பாட எழுது. ஒழுக்கமும் பாசமுமே அதோட விதிகளா இருக்கட்டும். என புரிஞ்சது தானே? சசி பேச பேச அவள் கரங்களை பற்றினாள் மகதி. சசி, நீ பேசுறது எனக்கு எவ்வளவு தெம்பா இருக்கு தெரியுமா? ஏதோ 100 பாட்டில் சலைன் ஏத்துன மாதிரி புத்துணர்வு வருது. ரொம்ப தேங்க்ஸ்பா. உன் நன்றி எல்லாம் வேணாம். உன் பிரச்சனை தீர்ந்தா போதும். சரி, பரீட்சைக்கு பணம் கட்டியாச்சா? ஜானமா கட்டிட்டாங்க. குட். கவனமா படி. என்ன நேத்து வர மனசு எதுலையும் ஒட்டாம தான் இருந்துச்சு. இன்னைக்கு ஒன்னால மனசு தெளிஞ்சிருக்கு. படிக்க உட்கார போறேன். தட்ஸ் அ ஸ்பிரிட். எப்போ என்னால் பணம் ஒரு பிரச்சனையை வீட்டில் கருதப்படுதோ அப்பவே அதுக்கு நான் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன் சசி. மகதி உறுதியாக பேசினாள். அதான் வேலை தேடுறியே, அது சுலபத்தில் நடக்கிற விஷயமா சொல்லு. அக்கம் பக்கம் பசங்களுக்கு டியூஷன் நடத்த போற. குட்ரா. அதை தவிர ஏதாவது பார்ட் டைம் வேலை கிடைச்சா சொல்லேன். பார்ட் டைம் வேலையா என்று யோசித்த சசி திடீரென்று நினைவு வந்தவளாக, எங்க பக்கத்து வீட்டு டாக்டர் ஆண்டி இருக்கிறாங்கல்ல, அவங்க 2 தெரு தள்ளி இன்னொரு கிளினிக் துவங்க இருக்கிறாங்க. 5 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் கிளினிக்கை திறந்து கும்பலை வரிசைப்படுத்தணும்னு உதவிக்கு ஆள் கேட்டாங்க. உன்னையும் சொல்லட்டுமா? வீட்டில் கேட்டுட்டு வர்றியா? உன் வீட்டில இருந்து நடக்கிற தொலைவு தானே. ஆனால் பணம் அதிகம் எதிர்பார்க்க முடியாது. ஒரு 2000 கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். மகதி யோசித்து பார்த்தாள். 2000 தான் யார் கொடுக்குறாங்க? மாலை 2 மணி நேரம் டியூஷனையும் 4 முதல் 5 மணி வரை, பின்பு 7 முதல் 8 மணி வரை என்று அட்ஜஸ்ட் செய்து கொள்ளலாம். சசி சொல்வது போல் 10 நிமிட நடை தூரம். பரீட்சைக்கு பணம் கட்ட இப்போது யோசிப்பவர்கள் நாளை தண்டச்சோறு என்று சொல்ல எத்தனை நேரமாகும்? வேலை காரணமாய் மதிய நேர படிப்பு, பரீட்சை எதுவும் பாதிக்கப் போவதில்லை. மிக நல்ல யோசனையாகவே பட்டது. நல்ல ஐடியா சசி. அம்மா கிட்ட சொல்லிட்டு நாளைக்கு வர்றேன். சரி, இருட்ட துவங்கிருச்சு. கோவிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு போகணும். கிளம்பலாமா? இருவருமாக எழுந்தார்கள். அஷ்டலட்சுமி கோவிலை நோக்கி நடந்தார்கள். மனம் தெளிந்து லேசாகி இருப்பதை உணர்ந்தாள் மகதி. இந்த நிம்மதி வாழ்நாள் முழுவதும் தொடருமா தாயி என்று வேண்டிக் கொண்டாள். அபூர்வமாய் சென்னையில் அன்று மழை பெய்தது. ஆர்வமாய் பார்த்தாள் மகதி. தன்னை மறந்து லயித்திருந்தவளை நோயாளிகளின் வருகை களைத்தது. உடல் உபாதையின் முன் இயற்கை சீற்றமெல்லாம் எம்மாத்திரம். ஆட்டோவிலும் குடைப்பிடித்தும் வந்து சேர்ந்தார்கள் நோயாளிகள். அவர்களுக்காக மின் விசிறியை சுழல விட்டு டோக்கனை விநியோகித்து அமர செய்தாள். டாக்டர் இப்ப வந்துடுவாங்க என்று ஒவ்வொருவர் கேள்விக்கும் பொறுமையாய் பதில் சொன்னாள். வேலையில் சேர்ந்து விளையாட்டாய் 1 மாதம் ஓடிவிட்டது. நேற்றுதான் சசி அழைத்து போய் டாக்டரை அறிமுகப்படுத்தியது போல் இருந்தது. டாக்டர் சுசிலா பெயருக்கு ஏற்ப இனிமையாய்தான் இருந்தார். நல்ல கம்பீரமும் படிப்பின் தெளிவுமே ஒரு தனி கலையை தருவதை உணர்ந்தாள். பேச்சில் கனிவு இருந்த அதே அளவு கண்டிப்பும் கண்ணியமும் இருந்தன. உன்னை பத்தி சசி சொன்னாமா? உழைக்க நினைக்கிறது நல்ல குணம்தான், பாராட்டுறேன். அதே சமயம் உன் வீட்டில இருந்து எந்த பிரச்சனையும் வந்துடாதே. அண்ணன் சேகர் தன் வேலைக்கு போக போவதாய் சொன்னவுடன் ஆடிய ருத்ரதாண்டவம் நினைவில் மோதியது. படிப்பு முடிச்சுட்டு கௌரவமா ஆபீஸ் வேலைன்னா பரவாயில்ல, இதென்ன ஆயா வேலை மாதிரி? வேலையில உயர்வு தாழ்வு கிடையாதுன்னு நினைக்கிறவனா? திருடலை, பொய் சொல்லலை, மானத்தை விற்கலை. ஒரு டாக்டருக்கு சேவகம் செய்யறது ஒன்றும் கேவலமெல்லாம் கிடையாது. எழுத்து பேசினா தொல்லை பேத்துடுவேன் பார்த்துக்கோ. அண்ணன் எகிர அண்ணி கஞ்சாடை காட்டி உள்ளே அழைத்து போனாள். என்ன சொன்னாலோ திரும்பி வந்த அண்ணன் ஸ்ருதி குறைந்திருந்தது. சரி, போய் தொலை. ஆனா 4 காசு கையில வருது, இஷ்டத்துக்கு ஆட்டம் போடலாம்னு மட்டும் நினைக்காத. இனி வீட்டு நிர்வாகத்தை அண்ணியும் பார்த்துக்க போறாங்க.
அவங்க கையில் கொண்டு வந்து சம்பளத்தை அப்படியே கொடு என்ன? மகதியால் இதை கேட்டுக்கொண்டு சும்மா இருக்க முடியவில்லை. எவ்வளவு சுலபமாக சொல்லிட்டா. இனி இந்த வீட்டில் அம்மா செல்லா காசா என்ன? புது மருமக வீட்டு நிர்வாகத்தை கவனிக்கிறதுலாம் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் இயல்பா வயதின் காரணமாக அம்மா மெல்ல ஒதுங்க மருமக கொஞ்சம் கொஞ்சமாக பாரத்தை இயக்குறது எப்படி? இப்படி தடாலடியாக பறிக்கிறது எப்படி? நான் அம்மா கையில் தான் கொண்டு வந்து கொடுப்பேன். அம்மா என்னை படுத்த படுக்கையாவா இருக்கிறாங்க? உன் மனைவி பொறுப்பெடுத்துக்க. அவள் ஆவேசமாய் கத்தினாள். பாரு, சம்பள பணம் கைக்கு வரல, அதுக்குள்ள திமிர பத்தி இல்லை. அம்மாவுக்கு பிறகு என் மனைவி தானே இந்த வீட்டில் எல்லாம். நீ இந்த வீட்டில் ஒண்டு வந்தவ தானே. நீயே இவ்வளவு பேசுனா நான் எவ்வளவு பேச மாட்டேன். அவ்வளவுதான். பொங்கும் பாலில் நீர் தெளித்தது போல் அடங்கிவிட்டாள் மகதி. என்ன பேச்சு பேசிவிட்டா? நீ இந்த வீட்டில் ஒண்ட வந்தவதானே? உண்மைதானே? பெற்றவளை வேண்டாம் என்று உதறிய பின் இந்த வீட்டில் அண்டியவள் தானே நான். பெற்றவளுக்கே இல்லாத பாசத்தை இவர்களிடம் எதிர்பார்க்கவா முடியும்? மகதியின் கண்கள் நிறைய மாடிக்கு ஓடிவிட்டாள். தண்ணீர் தொட்டியின் அடியில் அமர்ந்து தேம்பினாள். யார் எது சொன்னாலும் அழக்கூடாது என்ற வைராக்கியம் கரைய அழுதாள். பெற்றவர்களிடம் வளர்ந்திருந்தால் ரோஷப்பட்டு உரிமை பேசலாம். இரவல் உறவில் அன்பை கூட அல்லவா யாசிக்க வேண்டியுள்ளது. மானசீகமாய் தாயை கண்முன் நிறுத்தி கேள்விகளால் வீழ்த்தினாள். ஆத்திரமும் அழுகையும் குமரிக்கொண்டு வந்தன. மென்மையான ஒரு கரம் தோளில் விழ திரும்பி பார்த்தாள். ஜானம்மாதான். கலக்கிய கண்களால் என்ன என்பது போல் நிமிர்ந்தே நோக்கினாள். அசடு, எதுக்கு இப்படி அழுற? உங்க அண்ணனை பத்தி உனக்கு தெரியாதா என்ன? அவன் கோபம்லாம் எத்தனை நேரம்? ஜானம்மா மென்மையாக பேச பேச அப்படியே அவள் மடியில் சாய்ந்து அழத்துடித்தது மனம். ஆனால் தன்மானம் அவளை இழுத்து பிடித்தது. வயதான ஜானம்மாவின் அனுபவம் பணிந்து போனது. சிலும்பிய இளரத்தத்தை அனுசரிக்க இறங்கியது. தன் தோள் மீது அவளை சாய்த்து கொண்டு மெல்ல முதுகை வருடி கொடுத்தார். இந்த பாரு, அவனுக்கு ஏதேதோ டென்ஷன் இருக்கும்ல. ஆஃபீஸில் வேலைப்பழு அதிகம். போக போக குடும்பமும் பெருகும். பணம் ஒரு பிரச்சனையாகாம இருக்கிறதுக்காண்டி சமாளிக்கலுமேனு கவலைப்படுறான். அப்பாவுடைய சொற்ப பென்ஷன் தவிர அவன் ஒரு ஆள் சம்பாத்தியம் தானே. புது மனைவியால குடும்பம் பிரிஞ்சிடக்கூடாதுன்னு கூடிய வரைக்கும் அவ போக்குல போய் பிடிக்க பார்க்கறான். இத்தனை வருஷமா அவனோட பழகின நாமே அவனை புரிஞ்சுக்கலைட்னா எப்படி சொல்லு? வந்தவளும் புது பொண்ணு. நெருங்கி பழகிற கணவன் மட்டும்தான் சொந்தம் நினைக்க தோன்ற காலகட்டம். ஒரு குழந்தைன்னு பிறந்துட்டா நம்மளோட அருகாமையும் அவசியத்தையும் பாசத்தையும் புரிஞ்சு பார்ப்பாரேன். அதுவரை நாம தான் பொறுமையா நம்ம அன்பை அவகிட்ட பக்குவமா வெளிக்காட்டணும். ஏட்டிக்கு போட்டியா நின்னா பிரச்சனை தான் பெருசாகும் இல்லையா? ஜானம்மா பேச்சில் அசந்து போனாள் மகதி. யாரையும் குற்றம் சொல்லாமல் எல்லோரையும் அனுசரித்து நேசிக்கும் இந்த குணம் எத்தகைய மேன்மையானது! நிறைவில் 1000 குறை காணும் மனிதரிடையே குறையை நிறைவாய் பேசும் ஜானம்மா வழக்கம் போல் உயர்ந்தவர்தான். ஆனால் அண்ணன் தன்னை இத்தனை பேசியும் ஒரு வார்த்தை அங்கே தனக்கு ஆதரவாய் யாரும் பேசவில்லையே. முகத்தை திருப்பிக் கொண்டாள் மகதி. மீண்டும் மெல்ல பேசத் துவங்கினார் ஜானம்மா. வயசான என் அம்மா, நானு, நீ, அப்பா, இப்படி எல்லாருமே உன் அண்ணன் ஆதரவுல தாண்டா இருக்கோம். ஊர்ல வீட்டை வித்த பணத்தையும் இந்த வீட்டுக்காக கொடுத்தாச்சு. நாளைக்கு உன் கல்யாணத்துல இருந்து ஒரு தலைவலி காய்ச்சல் வர உன் அண்ணன் தயவு நமக்கு தேவையில்லை. அதான் எல்லாருமே பொறுமையா இருக்கும். புரியுது தானே? ஆதரவு வேணுங்கிறதுக்காண்டி அடிமைப்பட்டு கிடக்குறோம் இல்லையா? தன்னையும் மீறி நாக்கை சுழட்டி விட்டாள் மகதி. ஜானம்மாவால் தலைமுடியதான் முடிந்தது. மகதிக்கு ஜானம்மாவை பார்க்க பாவமாக இருந்தது. மகன் ஆதரவுதான் வேண்டும், நீ சும்மா கட நாயே என்று சேகர் போலவே பேச அம்மாவுக்கு எத்தனை நேரமாகிவிடப் போகிறது. ஆனால் அப்படி அதிகாரம் காட்டாமல் பாசம் காட்ட ஓடி வந்தவளை ஏன் நாவால் சுட வேண்டும்? சாரிமா என்றவளை மீண்டும் பச்சாதாபம் சூழ்ந்தது. முழங்காலில் முகம் புதைத்தவள் மெல்ல தனக்குத்தானே பேசுவது போல் பேசினாள். என்னால தானே உங்களுக்கும் இந்த பாடு. சொந்த அப்பா அம்மாவை வச்சுக்க அண்ணன் கணக்கா பார்க்க போகுது. நான் தானே பாரம். சொந்தம் நினைக்கிற வீடு சொந்தமா? பெத்தவளே நிராகரிச்சவளை யார் தான் ஆதரிப்பாங்க? என் படிப்பு, கல்யாணம் நீள போற பணச்செலவு தானே அண்ணனை மிரள வைக்குது. என்ன பெருசா சொந்த தங்கச்சியா நீங்க செலவழிக்கிறதுக்கு அப்படின்னு அண்ணி கேட்டா அண்ணன் என்ன பதில் சொல்லும்? பெத்த அம்மாவுக்கு இல்லாத அக்கறை அன்னிக்கிட்ட எதிர்பார்க்க முடியுமா? சொல்ல சொல்ல குரல் கம்ம அப்படியே உடைந்து போனாள் மகதி. ஜானம்மாவாலும் தாங்க முடியவில்லை. அடி, என்னடி நீ? ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்கிற? மனசு உடைச்சு பேசாத என்ன? இல்லம்மா, நான் இங்க வேண்டாத விருந்தாளி தானே, பெத்தவளுக்கே வேண்டாதவ. அப்படியெல்லாம் இல்லடா அம்மா. இத்தனை வருஷமா நான் இந்த வீட்டில் ஒருத்தியாக தான் இருந்தேன்.
அப்ப என்னைய பெத்தவளோட பாராமுகம் எனக்கு ஒரு பொருட்டாவே தெரியல. நீ உதாசீனப்படுத்தினாலும் என்கிட்ட அன்பு காட்ட இத்தனை பேர் இருக்காங்கன்னு திமிராவே தெரிஞ்சேன். ஆனா அதெல்லாம் இரவல் உறவுன்னு இப்பதாம்மா புரியுது. வார்த்தையை முடிக்க முடியாமல் அழுகைதான் முட்டிக்கொண்டு வந்தது. ஜானம்மா அப்படியே மகதியை அள்ளி அணைத்துக் கொண்டார். உச்சி முகர்ந்து அவன் கண்ணீரை துடைத்தவனின் கண்களும் மடை திறந்தது போல் நீரை பொழிந்தன. அப்படி சொல்லாத மகிமா, நான் உன்னைய பெறாத இரவல் அம்மா நான் தான். ஆனா நீ சொல்ற மாதிரி சேகருக்கும் உனக்கும் இடையில நான் பேதம் பார்த்ததே இல்லை. அது உனக்கே தெரியும். ஜானம்மா கலங்குவது மகதியால் தாங்க முடியாத ஒன்று. அதனால் தன்னை சுதாரித்து கொண்டு அம்மாவின் கண்ணீரையும் துடைத்து விட்டாள். ப்ளீஸ்மா, நீங்க அழுதிங்கன்னா நான் தாங்க மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும்ல. அதே தாண்டா, நீ கலங்கினா இந்த அம்மாவால் தாங்க முடியுமா? சில சமய வீடுகளில் உறவுகளால் குழப்பமும் பிரச்சனையும் வரும். நீ இதுவரை அப்படிப்பட்ட சூழல்ல சந்திக்கல. அதான் சொல் பொறுக்க முடியாம கலங்குற. யாரா சொன்னா பரவாயில்லம்மா, ஆனா சொந்த அண்ணன் என்று நிறுத்தியவள் தயங்கி நின்று, சொந்த அண்ணன்னு சொல்ல இனி உரிமை இருக்காமா? கண்மூடி ஒரு நிமிடம் பெருமூச்சு விட்டார் ஜானம்மா. சொன்னாலும் சொல்லலிட்டினாலும் நீ ஒருத்தி தான் அவனுக்கு தங்கச்சி. வாழ்க்கையில மேடு பள்ளம் சகஜம் மகிமா. அதையெல்லாம் தாங்க பழகணும். நீ வீட்டு மனுஷங்க வார்த்தைக்கே இப்படி இடிஞ்சு போனீன்னா எப்படி சகஜமா வாழ்க்கையில முன்னேற முடியும்? சொல்லு. நீர் அடிச்சு நீர் விலகாதுடாம்மா. நானும் சேகர்கிட்ட பேசுறேன். வேணாம்மா, பிரச்சனை அதிகமாயிடும். உன் மனசுல எனக்கு இன்னும் அதே பழைய இடம் இருக்குல்ல, அது போதும் எனக்கு. ஒரே ஒரு சந்தேகம், தீர்த்து வையேன், அது போதும். என்னன்னு சொல்லு. எங்க அம்மா ஏன் என்னை இங்க விட்டுட்டு திரும்பி பார்க்காம போனா? கேள்வியின் வீச்சும் வேகமும் ஜானம்மாவை ஒரு நொடி திணற வைத்தன. உனக்கு தான் தெரியுமே, நீ பிறந்த உடனேயே உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. அதான் உன்னை இங்கே வச்சுக்கிட்டோம். அவளுக்கும் அடுத்தடுத்து பிரசவம் குழந்தை குட்டின்னு ஆனதுனால அப்படியே நாங்கள் உன்னை இங்கேயே வச்சுக்கிட்டோம். எனக்கும் சேகருக்கும் பிறகு குழந்தையே இல்லை. அதுவும் நீ பெண் குழந்தை வேற. உன் மேலே உசுரையே வச்சுட்டோம். நீயும் இங்கே ஒட்டிக்கிட்ட. எல்லாம் சரிம்மா, ஒரு தடவை கூட எங்கள் அம்மாவாவது வந்து என்னைய திரும்பி கேட்கல இல்லையா? ஒரு நொடி அவளை ஆழமாக பார்த்தார் ஜானம்மா. அந்த குரலின் ஏக்கமும் வெறுப்பும் தவிப்பும் அவரை ஏதோ செய்தன. எதுக்கு கேட்கணும்? கேட்டாலும் கொடுக்குறாப்புலாம் நாங்க இல்லடிமா. தன் பாசத்தை எல்லாம் குரலில் குழைந்து பேசினார். ஜானம்மாவின் பாசம் நிகழ்த்தினாலும் பெற்றவள் நிராகரிப்பு தானே செய்துள்ளாள் என்று மனம் குமைந்தது. முகத்தை திருப்பிக் கொண்டாள் மகதி. ஜானம்மாவுக்கு அவளை பற்றி புரிந்து விட்டது. இங்க பாரு, உங்க அம்மா கொஞ்ச நாள் உன்னை இங்க விட்டுட்டு போனா எனக்கு முடியாததுனால, நாங்க உன்னைய நல்லா கவனிச்சுக்கிட்டதுனால உன்னை பத்தி கவலைப்படாம மற்ற வேலைகள்ல இறங்கிட்டா. மிச்ச வேலைகள்ல கவனத்தை திருப்பினா. மிச்ச குழந்தைங்க மேலேயும் கவனத்தை திருப்பினா. நாங்க உன்னைய நல்லா கவனிச்சுக்கிட்டோங்கிறதுனால அப்படியே விட்டுட்டா. அப்போ உனக்கு எந்த வித்தியாசமும் இதுல தெரியல. இப்ப சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமா நீ உன் அம்மா மேல கோபப்படுற. மனசை போட்டு அலட்டிக்காம என்ன. இது கோபம் இல்லம்மா, ஃபீலிங்ஸ். அதை புரிஞ்சுக்கக்கூடிய பக்குவம் உங்களுக்கு இருக்கான்னு தெரியல என்று கத்த தோன்றியது. ஆனால் தாய்க்கு தாயாய் நின்று தன்னை சமாதானம் செய்பவளிடம் ஏன் கோபப்பட வேண்டும் என்று அமைதியானாள் மகதி. ஜானம்மாவை தொடர்ந்தார். இங்க பாரு மகி, அண்ணன் கோபப்படுறதுனால உலகமே அஸ்தமிச்ச மாதிரி இடிஞ்சு போயிடக்கூடாது. வாழ்க்கையில பல பேர் பலவிதமா பேசுவாங்க. அதுக்கு போய் மனசுடைஞ்சு போனா அப்புறம் எப்படி வாழ முடியும்? நமக்குன்னு வாழ்க்கையில ஒரு குறிக்கோள் இருக்கணும். ஜானம்மாவை ஆச்சரியமாய் பார்த்தாள் மகதி. இந்த வீட்டு பறவைக்குள்ள இத்தனை ஞானமா? உனக்கு பிடிச்சா டாக்டர் கிட்ட வேலைக்கு போ. படிப்பையும் விட்டுறாத. நல்ல வேலை கிடைக்கும். நீ வாழ்க்கையில நல்லபடியா வருவ. கவலைப்படாத. என்ன, மனசை மட்டும் திடமா வச்சுக்கணும். சிலுசிலுவென்று காற்று அடித்தது. மனம் விட்டு பேசியதும் தெம்பாய் இருக்க சரிம்மா என்றாள். ஜானம்மா சொல்படி அன்று முதல் சற்று நிதானமாய் இருக்க முடிவெடுத்தாள். டாக்டர் சுசிலாவை பார்த்து வேலையில் சேர்ந்தாள். டாக்டர் சந்தேகப்பட்டது போல் வீட்டிலிருந்து எந்த பிரச்சனையும் வராது என்று உறுதி கூறினாள். இதோ 1 மாதம் ஓடிவிட்டது. வேலையும் பழகிவிட்டது. காசுக்கு செய்யும் கடமையாய் இல்லாமல் சேவை நினைவோடையே அவள் நோயாளிகளிடம் பழகியதால் அந்த அனுசரணையும் அன்பையும் எல்லோரையும் கவர்ந்தன. பிணியின் வழி உணர்ந்து அவர்களிடம் கருணையும் அன்பும் செலுத்தினார். டாக்டரோ கைராசி டாக்டர். இந்த கிளினிக்ல 2 மணி நேரம்தான் இருப்பாங்க என்பதால் கூட்டம் அள்ளும். பொறுமையாய் அவர்களை ஒழுங்குபடுத்தி அவர்கள் கேட்கும் அற்ப சொற்ப கேள்விகளுக்கும் நிதானமாய் பதில் சொல்லி அவர்களை தன் கட்டுப்பாட்டிலேயே வைத்து கொண்டதால் டாக்டருக்கும் பாரம் குறைந்தது.
மொத்தத்தில் டாக்டர் நோயாளிகள் என இருபக்க நன்மதிப்பையும் பெற்றாள். அன்று கும்பல் குறைந்து எல்லோரும் சென்ற பின் டாக்டர் கிளம்ப காத்திருந்தாள். விளக்கெல்லாம் அணைத்து கிளினிக்கை பூட்டிச் செல்ல வேண்டும். போய் டியூஷனுக்கு வந்திருக்கும் 2 சிறுமிகளுக்கு பாடம் நடத்த வேண்டும். ஒருத்திக்கு அல்ஜிப்ரா துவங்கி இருந்தாள். அதை பற்றி யோசித்தபடி இருந்தவளை டாக்டர் அழைத்தார். டாக்டர். பர்ஸ்ல இருந்து கத்தையாய் பணம் எடுத்தவர் எண்ணி இவளிடம் நீட்டினார். உன் சம்பள பணம்மா, என்கிட்ட வாங்குற யோகம் நீ லட்ச லட்சமா சம்பாதிக்கணும். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். கரம் நடுங்க பெற்றுக்கொண்டாள். வாழ்வின் முதல் சம்பளம், வாழ்வின் கடைசி வரை மறக்க முடியாத ஒரு கணம். நினைக்கும் போதே உடல் சிலிர்த்தது. பணத்தை பத்திரப்படுத்தினாள். டாக்டர் கிளம்பிய பின் கிளினிக்கை பூட்டிக் கொண்டு வெளியே வந்தபோது பைக்கில் சாய்ந்து அவன் நின்று கொண்டிருந்தான். இவளை பார்த்தவுடன் சட்டென்று நிமிர்ந்து ஹை என்றான். அண்ணன் வழக்கம் போல் கத்திக் கொண்டிருந்தான். மகதிக்கு ஆயாசமாயிருந்தது. சேகரை போலவே கத்திவிட்டு காணாத இடத்திற்கு போய்விட வேண்டும் என்பது போல் இருந்தது. சேகர் கத்துவதை காதில் போட்டுக்கொள்ளாமல் தன் போக்கில் சிந்தனை வயப்பட்டிருந்தவளை சேகரின் கர்ச்சனை போன்ற குரல் முழுக்கம் களைத்தது. ஏதாவது பதில் சொல்றாளான்னு பாரு. என்ன நெஞ்செழுத்தம் அவளுக்கு. என்ன பதிலை எதிர்பார்க்குற நீ? நீ நினைக்கிற பதிலெல்லாம் என்னால் சொல்ல முடியாது. ஒரு தடவை நடந்தா தற்செயலுங்களா? அதே திரும்ப திரும்ப நடந்தா அதுக்கு என்னவா? பீச்சில் அவன் வந்தான், யாருன்னே தெரியாதுன்னு சொன்னேன். சரி, நம்புறோம். நீ வேலை செய்கிற இடம் தேடி வந்து பேசுறா. இப்பவும் எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நான் சொல்றது உண்மைன்னு அர்த்தம். அதற்கு மேல் என்ன சொல்வது என்று மகதிக்கு புரியவில்லை. உண்மையிலேயே அவளுக்கு விகாஷை பற்றி எதுவும் தெரியாது. எதேச்சியாக கடற்கரையில் அவளை பார்த்தான் விகாஷ். அவனை பொறுத்தவரை அவன் காதல் கண்மணி. ஆசையாய் பேச வந்தான். அவளை பொறுத்தவரை அவன் யாரோ? தனியே அமர்ந்திருக்கும் தன்னிடம் முன்பின் அறிமுகம் இல்லாத ஆண் ஏன் பேச வேண்டும் என்ற உணர்வில் அவனை தவிர்த்து விட்டாள். வீட்டு சூழல் காரணமாய் மனதில் ஏற்கனவே கசப்பு வேறு. இதில் ஒரு ஆணை பற்றி நினைக்கும் நிலையிலா அவள் இருக்கிறாள். நவீன் பிறந்த நாளில் விகாஷ் அவளோடு பேச முயன்று தோற்ற சம்பவம் கூட அவள் நினைவில் சுத்தமாக இல்லை. அதனால் பீச்சில் அவனை பார்த்து கூட நிமிர்ந்து கூட பார்க்காமல் போய்விட்டாள். விகாஷோ தன் முயற்சியில் சற்றும் மனம் தளராத விக்ரமாதித்தன் வேதாளம் போல அவளை சந்தித்து தன் மனதை திறக்க முயல்கிறான். ராதா மூலம் அவள் வேலை செய்யும் இடம் பற்றி தெரிந்து கொண்டு மழையையும் பொருட்படுத்தாமல் அன்று எப்படியாவது அவளிடம் பேச வேண்டும் என்றுதான் நின்று கொண்டிருந்தான் கிளினிக் வாசலில். முதல் சம்பள பணத்தை பெற்றுக்கொண்டு அவள் மனம் முழுவதும் மகிழ்ச்சியோடு வெளியே வர அவனோ ஹாய் என்று அவள் முன் போய் நின்றான். மிக கனிவாய் அவளிடம் பேசி மென்மையாய் தன் காதல் சொல்லி அவள் பதில் பெறும் ஆர்வம் அவனிடம் இருந்தது. அவள் பாம்பை பார்ப்பது போல மருண்டு நின்றாள். இவன் இங்கே எதுக்காக என்னை தொடர்றானே தெரியலையே. இவன் பீச்சில் ஹலோ சொன்னதுக்கே வீட்டில் அப்படி ஒரு பூகம்பம் வெடிச்சிச்சே. இப்போ யாராவது பார்த்துட்டாங்கன்னா? அவள் எண்ணி முடிக்கும் முன் குறுக்கே சர் என்று சேகரின் பைக் வந்து நின்றது. எத்தனை நாள் அந்த காதல் நாடகண்டி என்றவன் பளிச்சென்று அவள் கன்னத்தில் ஒன்று விட்டான். மகதி அப்படியே துடித்துப் போனாள். எதிர்பாராமல் கன்னத்தில் சுளீரென்று விழுந்த அடி கண்களை இருள வைத்தது. அதைவிட முன்பின் தெரியாதவன் முன் சேகர் அடித்தது அதிகம் பாதித்தது. கண்கள் மழுக்கென்று நிறைய அப்படியே அடக்கினாள். ஏறடி வண்டியில, சேகர் கர்ஜித்தான். பதில் பேசாமல் ஏறிக்கொண்டாள். வண்டியை தன் ஆத்திரம் முழுவதும் வெளிப்படும் வண்ணம் ஓங்கி உதைத்தவன் விகாஷ் பக்கம் திரும்பினான். இன்னொரு தடவை உன்னை இவ கூட பார்த்தேன் அவனை, அப்புறம் நீ உயிரோடவே இருக்க மாட்டடா. தன் வேகம் முழுவதும் வண்டியில் காட்டி வீட்டிற்கு வந்தவன் தான் இப்போது சரமாரியாக அர்ச்சித்துக் கொண்டிருக்கிறான். எத்தனை நாளா அவனோட பழக்கம் என்ற கேள்வியை 100 முறை கேட்டுவிட்டான். இல்லாத ஒரு விஷயத்துக்கு நான் எப்படின்னே பதில் சொல்லுவேன்? எல்லா இடத்துலையும் உன்னைய தொடர்ந்து வர்றானே, அதுதான் எனக்கு புரியல. பற்களை கடித்து முறைத்தவன் நல்லா பொய் சொல்ல கத்துக்கிட்டேன்ன என்றான். கொஞ்ச நாளா எதுக்குமே நீ என்னைய நம்பாத போது இதுக்காகவா நம்ப போற? அவள் குரலில் வருத்தமும் விரக்தியும் இழையோடின. குற்றம் செய்தது இவன், என்ன குற்றவாளியாக்குறானே என்ற ஆத்திரம் அவளுள் மூண்டது. நம்பும்படியாவா நீ நடந்துக்கிற? சரி விடு, உனக்கும் அவனுக்கும் சம்பந்தம் கிடையாது இல்லையா? கிடையாது கிடையாது கிடையாது, எத்தனை தடவை சொல்றது? ரைட், அப்ப எண்ணி 1 மாசத்துல உனக்கு நான் மாப்பிள்ளை பார்க்குறேன். அவளுக்கு தூக்கி வாரி போட்டது. கல்யாணமா? படிப்பு முடிக்காம கையில வேலை இல்லாம இத்தனை அன்பு கொட்டிய அண்ணனே 6 மாசத்துல குணமாறுறப்ப முன்ன பின்ன தெரியாத ஆண்மகனை நம்பி எப்படி வாழ முடியும்?
சொந்த வீடே அந்நியப்படும் போது சுயமா சம்பாதிக்க முடியாம கலங்குறோம். அந்நிய வீட்டுல எப்படி சுய சம்பாத்தியம் இல்லாம வாழ முடியும்? அண்ணி போல கணவனை கைக்குள்ள போட்டுக்கிட்டா அன்னிக்கு வகையா சீர் செஞ்சு பிரச்சனைன்னா ஏன்னு கேட்க பிறந்த வீடு வசதியா இருக்குது. எனக்கு அண்ணா, நான் தப்பு எதுவும் செய்யலண்ணா. தண்டனை மாதிரி கல்யாணம்லாம் வேணாம். தப்பு எதுவும் நடந்துடக்கூடாது இல்லையா, அதுக்காண்டிதான். அப்ப நீ உன் தங்கச்சியை நம்பல இல்லை, உன் வயசை நம்ப தயாரா இல்லை. அண்ணா ப்ளீஸ், இங்க பாரு, நீ அவனை விரும்பல இல்லை. அப்ப நான் சொல்ற யாரை வேணும்னாலும் கல்யாணம் செஞ்சுக்க தயாரா இருக்கணும். தயார் தான் அண்ணா. ஆனா என்ன ஆனா? ஆனா ஆவண்ணான்கிட்ட படிப்பு முடிச்சு ஒரு வேலைக்கு போன பின்னாடி இங்க பாரு, அந்த லட்சணம் தான் தெரியுதே. 2000 சம்பளத்துக்கே எவனோ இப்படி உன் பின்னாடி சுத்துறான். இன்னும் நீ படிப்பை முடிச்சு வேலை தேடுறதுக்குள்ள எத்தனை பேர் உன் பின்னாடி சுத்துவானுங்களோ. அதுவரை யார் வயிற்றுல நெருப்பை கட்டிக்கிட்டு வாழ்றது? அடிப்படையில ஒரு டிகிரி இருக்கு. மேல உன்னோட புருஷன் அனுமதிச்சா படி, இல்லைன்னா விடு. நம்ம வீட்டுல எத்தனை பொம்பளை வேலைக்கு போறா? போய் நாளைக்கு டாக்டர் கிட்ட வேலையை விடுறதா சொல்லிட்டு வந்துடு. அண்ணன் இதற்கு மேல் பேச எதுவும் இல்லை என்பது போல் நகர்ந்து விட அப்படியே பிரம்மை பிடித்து போல் உட்கார்ந்து விட்டாள் மகதி. இரவு 9 மணிக்கு தான் ராகவனும் ஜானகியும் மளிகை காய்கறி என்று வாங்கிக் கொண்டு வீடு திரும்பினார்கள். மங்கள் பாட்டி மூலம் வீட்டில் நடந்தவற்றை தெரிந்து கொண்டார்கள். சேகரும் தன் பங்கிற்கு சாப்பிடும்போது விஷயத்தை சொன்னான். மகதி மனம் துடித்தது. இன்னொரு குறுக்கு விசாரணையா இப்ப? நிதானமாய் கேட்டுக்கொண்ட ராகவன், எல்லாம் சரி சேகர், நம்ம குழந்தை தப்பு செய்யாத போது அவ படிப்பையும் வேலையும் நிறுத்தி அவளுக்கு ஏன் நாமளே தண்டனை தரணும் சொல்லு என்றார் அமைதியாக. மகதி சேகர் இருவருமே இதை எதிர்பார்க்கவில்லை. மகதிக்கு அப்பாவை அப்படியே கட்டிப்பிடித்து தேங்க்யூப்பா என்று கதற வேண்டும் போல் இருந்தது. சேகரோ எதிர்பாராமல் முகத்தில் அடி வாங்கியது போல திகைத்தான். அப்பா என்ன சொல்றீங்க? இங்க பாரு சேகர், அவள் டாக்டர் கிட்ட வேலைக்கு சேர்ந்து 1 மாசம்தான்ப்பா ஆகுது. திடீர்னு போய் நின்னுக்கிறேன், வேற ஆளை போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் சரியில்லை. அவ மேல தப்பு இல்லை. எவனோ அவளை தொடர்ந்து வந்தா அவனை பிடிச்சு 4 சாத்து சாத்துறதை விட்டுட்டு நம்ம வீட்டு பொண்ணை நாமளே சந்தேகப்படுறது எந்த விதத்துல நியாயம் சொல்லு? ராகவனின் நியாயமான விவாதத்திற்கு சேகரிடம் பதில் இல்லை. கோபம் கொழுந்தாய் எழுந்து முகத்தை சிவக்க வைத்தது. ஆத்திரத்தில் கத்தினான். நாளைக்கே அவ காதல் கத்திரிக்காயின்னு வந்து நிக்கல, என் பேரை மாத்தி வச்சுக்கிற. வந்து நின்னாலும் தப்பில்ல சேகர். பையன் நல்லவனா தகுதியானவனா இருந்தா கல்யாணத்துக்கு சம்மதிச்சிடுவேன். இதையும் சேகரால் ஜீரணிக்க முடியவில்லை. தன் மனைவி முன் அப்பா தன்னை எதிர்த்து வாதிடுவது மான பிரச்சனையாய் தோன்றியது. தன்னை பெரியவனாய் காட்டிக்கொள்ள அவரை சிறுமைப்படுத்தவும் அவன் தயங்காமல் தரம் இறங்கினான். இவரோட கல்யாணத்துக்கு பணமூட்டையா கட்டி வச்சிருக்கிறீங்க? எகத்தாளமாய் கேட்டான். அவர் அவனை இலக்காரமாய் பார்த்தார். நீ இவ்வளவுதானாடா என்றது அந்த பார்வை. இத்தனை வருஷத்துல உங்க அம்மா அவளுக்கு 25 பவுன் நகை சேர்த்திருக்காப்பா. அதை வச்சு நாங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துக்கிறோம். அது போக என் சம்பாத்தியத்துல சீட்டு கட்டி சேர்த்திருக்கிறா. ஊர்ல நிலம் இருக்கு, அதை வித்து கல்யாணம் செய்வேன், போதுமா? இதை கேட்டவுடன் சேகரின் மனைவி வனிதாவிற்கு சுர்ரென்று கோபம் எகிரியது. மாமா என்று குறுக்கே வந்தவளை கையால் நிறுத்தினார் ராகவன். கோபமாய் எகிராவிட்டாலும் அழுத்தமாய் பேசினார். இங்க பாருமா, இது எனக்கும் என் மகனுக்குமான விஷயம், நீ தலையிடாத, புரியுதா? வனிதாவால் இதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. மாமா தப்பா எடுத்துக்காதீங்க, கல்யாண பந்தம் பத்தி உங்களுக்கு நான் சொல்லணுமா என்ன? உங்க மகனும் நானும் வேற வேறையா? இல்லம்மா, அதே சமயம் உனக்கு அவன் கணவனாறதுக்கு முன்னாடியே என்னோட மகன், அந்த உரிமையை மறந்துடக்கூடாதுல்ல நீ? சரி மாமா, உங்களுக்கு உங்க மகன்கிட்ட உரிமை இருக்கு, அவருக்கு உங்ககிட்ட கடமை இருக்கு. ஆனா பெத்த அப்பா அம்மாவே இருக்கும்போது மகதிக்கு ஏன் நாம லட்சக்கணக்கில் செலவு செய்யணும்? அவளை ஆழமாக நோக்கினார் ராகவன். இங்க பாருமா, இந்த போதனையெல்லாம் உன் புருஷனோட நிறுத்திக்கோ. நானும் கொஞ்ச நாளா பாக்குறேன், வீட்டு சூழல் ரொம்ப மாறிக்கிட்டே வருது. இது சரியில்லம்மா. நீயும் ஒரு வீட்டில இருந்து வாழ வந்திருக்கிற. மகி இந்த வீட்டு பொண்ணு. என் மகனுக்காக வீட்டை வித்து 5 லட்சம் கொடுத்தேன். நல்ல வேலைக்கு தேவையான கல்வியை கொடுத்துருக்கிறேன். ரிட்டையர்ட் ஆனப்ப வந்த கணிசமான தொகை எங்களுக்கு பின்னாடி உங்களுக்கு தான். இந்த வீட்டு நிர்வாகம் இன்னமும் என் பென்ஷன் பணத்துல தான் நடக்குது. நான் விற்கிறதா சொன்ன நிலம் என் மனைவியோட பிறந்த வீட்டு சொத்து, என் அக்காவான மங்கம்மா சொத்து. அதாவது மகிக்கு பாத்தியமுள்ள சொத்து, அது புரியுதா? அதை பத்தி கேட்க உனக்கு எந்த உரிமையும் கிடையாதுமா. உன் மனசு நோகக்கூடாதுன்னு நாங்க எல்லாரும் மௌனமா இருக்கோம். அதே போல இந்த வீட்டு பொண்ணோட மனசும் உன்னால நோகக்கூடாதுமா. பார்த்து நடந்துக்கமா, புரியுது தானே? அவர் மிக மென்மையாய் சொன்னாலும் ஒவ்வொரு வார்த்தையும் அவள் மனதில் ஊசி போல் ஆழமாய் தேய்த்தது. விருட்டென்று எழுந்து உள்ளே போனாள் வனிதா. சேகருக்கு சங்கடமாய் போய்விட்டது.
மனைவியை போய் எப்படி சமாளிக்கப் போகிறோம் என்ற பயம் எழுந்தது. என்ன செய்வது என்று புரியாமல், என்னப்பா இது, இப்படி பேசிட்டீங்க என்றான். ராகவன் அப்போதும் நிதானத்தை இழக்கவில்லை. நீ பேசியிருக்கணும்ப்பா, நீ பேச திருத்த தவறிட்ட. நாங்க பேச வேண்டியதா வந்துருச்சு. நானும் போகட்டும் போகட்டும்னு பேசாம தான் இருந்தேன். கொஞ்சம் யோசிச்சு பாரு. கொஞ்ச நாளா நீ உன் தங்கச்சி என்னவெல்லாம் பேசிட்ட. இன்னைக்கு மகிய பேசினவ நாளைக்கு எங்களை பேச எத்தனை நாள் ஆயிரும்ப்பா? அப்பா, இல்லப்பா, மனைவி கிட்ட நீ அன்பா இருக்கிற, சந்தோஷம், நல்லது. ஆனா ஒரு உறவை ஆதரிக்கிறதுக்கு இன்னொரு உறவை மட்டம் தட்டுறது நல்ல குணம் இல்லப்பா. அது யாரா இருந்தாலும் சரி. மகி இந்த வீட்டு பொண்ணு இல்லைன்னு உன் மனசு தொட்டு சொல்லு. சேகர் தலை குனிந்தான். மகதியால் அதற்கு மேல் தாங்க முடியவில்லை. ஓடி வந்து ராகவனின் மடியில் அப்பா என்று கதறியபடி சரிந்தாள். வாஞ்சியாய் தட்டி கொடுத்து அணைத்து கொண்டவர் சேகர் பக்கம் திரும்பினார். குடுப்பன்கிறது நீயா நானான்னு பல பரீட்சை செஞ்சு பார்க்குற குஸ்தி மேடை இல்லப்பா. அன்பால பிணைக்கப்பட வேண்டிய கதம்ப மாலை. ஒவ்வொரு பூவுக்கும் ஒவ்வொரு மனமும் குணமும் நிறமும் இருக்கிறதுல தப்பில்லைல. ஆனா அதுல ஒரு பூ அழுகினாலும் போச்சு, சரமே நாரிடும். கடவுளுக்கு அர்ப்பணிக்கிற தகுதியை சரமே இழந்துடும். போய் உன் மனைவிக்கு இதை புரிய வையே, சமாதானப்படுத்து போ. தலையை நிமிர்த்தாமலேயே சரிப்பா என்றான். ரொம்ப நாட்களுக்கு பிறகு மகதி அன்று நிம்மதியாய் தூங்கினாள். மனபாரம் குறைந்து அழுத்தம் இல்லாமல் இலகுவாய் உணர்ந்தாள். நல்ல தூக்கம் என்பது எத்தகைய வரப்பிரசாதம் என்பதை அன்றுதான் உணர்ந்தாள். ஸ்பென்சர் பிளாசா முழுவதும் சசியுடன் சுற்றிவிட்டாள் மகதி. கல்லூரி தோழியின் கல்யாணத்திற்கு பரிசு வாங்க வந்திருந்தார்கள். பரிசு தேர்வு திருப்தியாய் இல்லை. மகதிக்கு பிடித்தது சசிக்கு பிடிக்கவில்லை, சசிக்கு பிடித்தது மகிக்கு பிடிக்கவில்லை. போப்பா, இப்படியே சுற்றிக்கிட்டு இருக்க போகிறோமா? 2 ஐஸ்கிரீம், பேல்பூரி, பாப்கார்ன் இப்படியே போனால் கிஃப்ட்டுக்கு வச்சிருக்கிற பணத்தையும் தின்னே தீத்திட போகிறோம். போ. எனக்கு கால் வேற வலிக்குது. உனக்கு என்னாச்சு மகி? பயங்கர எனர்ஜெட்டிக்காக இருக்க. சிரித்து கொண்டாள் மகதி. முதல் நாள் இரவு பெரியப்பா தனக்கு சாதகமாய் பேசியது முதல் அவளுக்கு உண்மையிலேயே தலைகால் தான் புரியவில்லை. 6 மாதமாய் மௌனமாய் இருந்திருக்கிறார். வீட்டு பெண்கள்தான் மகனுக்கு பயந்து கொண்டு தனக்கு சாதகமாக பேச தயங்குகிறார்கள் என்றால், இந்த அப்பா கூடவா இப்படி இருக்கணும் என்று எத்தனை நாட்கள் குமைந்திருக்கிறாள். ஆனால் அவரோ நிதானமாய் வீட்டு சூழலை ஆராய்ந்து எல்லை மீறும் போது சமயம் பார்த்து சரியாக பேசிவிட்டார். அனுபவஸ்தர் தான். ஒரு சொட்டு மழைக்காக ஏங்கும் போது அருவியாய் மழை கொட்டுவது போல் இருந்தது அவளுக்கு. அன்புக்கும் உண்டோ அடைக்கும் தாழ் என்பது எத்தனை உண்மை. அண்ணன் மட்டும் ஏன் தாழ் போட்டு இருக்கிறான்? அப்பா மௌனம் உடைச்சது போல அண்ணனும் இந்த பாராமுகம் களைவானா? எப்ப அண்ணியும் மனம் மாறி அன்பானவளா இந்த சசி போல தோழியா மாறுனா எவ்வளவு நல்லா இருக்கும். நினைவின் தீவிரத்தில் கவனிக்காமல் எதிரே வந்தவர் மீது மோதினாள். சாரி என்றபடி நிமிர்ந்தாள். அப்படியே உறைந்து போனாள். விகாஷ் தான் நின்றான். முதல் வேளையாய் தன்னை சுற்றி ஒருவரும் இல்லை என கண்காணித்துக் கொண்டாள். எங்கிருந்தோ அண்ணன் முளைத்து வந்து தன்னை அடித்து விடுவானோ என்ற திகில்தான் முதலில் மனதில் எழுந்தது. ஏற்கனவே வீட்டில் பிரச்சனை, அது இவனால் தானே தீவிரமாகி அண்ணன் அடிக்கும் அளவிற்கு வளர்கிறது. அண்ணனைப் போல் அப்பாவும் யோசித்திருந்தால் தன் கதி என்னவாகி இருக்கும்? அதற்கெல்லாம் காரணம் இவன்தானே என்ற எரிச்சல் அடிவயிற்றிலிருந்து எழுந்தது. அவனை கோபமாய் முறைத்தாள். நடுத்தருவில் சேகர் மகதியை அடித்திருந்தாள். தன்னால் அவளுக்கு வீட்டில் பிரச்சனை ஏற்பட்டிருக்கும் என்பதை விகாஷ் உணர்ந்தே இருந்தான். ஏற்கனவே அவளை அன்பால் குளிப்பாட்ட வேண்டும் என்று நினைத்திருந்தான். தன்னால் அவள் துன்பப்பட்டது உணர்ந்ததும் மனம் இன்னும் வலித்தது. முதல் நாள் இரவு அவன் சரியாகவே உறங்கவில்லை. அவளிடம் மென்மையாய் காதலை சொல்ல தவித்திருந்தவன் மனம் இப்போது மன்னிப்பு கேட்க துடித்தது. அவளோ அவனை தவிர்க்கிறாள், முறைக்கிறாள். என்ன செய்வது? எப்படி ஆரம்பிப்பது? துடிக்கும் மனதில் வார்த்தைகள் வேறு தந்தியடிப்பது போல் இருந்தது. ஆனால் நல்ல சந்தர்ப்பம், அழுவ விடலாமா? சட்டென்று யோசித்தவனாய், நீங்க நவீன் சிஸ்டர் தானே என்றான். மகதி ஒரு நிமிடம் குழம்பினாள். தம்பி பேரை சொல்றா? அப்படின்னா தம்பிக்கு தெரிஞ்சவனா? தெரிஞ்ச நபருங்கிற முறையில தான் பேச வர்றானா? அண்ணனை போல தானும் தவறா நினைச்சிட்டோமோ? தம்பிய அறிஞ்சவன் அம்மாவையே அறிஞ்சிருப்பான்ல. உடனே ஒரு வெறுப்பு சூழ்ந்தது. இவர்களுக்கிடையே நடக்கும் நாடகம் புரியாத சசி விகாஷிடம், ஆமா நவீன் இவ தம்பிதான் என்றாள். நீங்க இவங்க ஃப்ரெண்டு தானே? சசி தலையாட்டுவதற்குள் மகதி, சசிவா என்று அவளை இழுத்து கொண்டு அகல முயன்றாள்.
அவர்களுடனே நடந்த விகாஷ் கெஞ்சலாக, மகதி ப்ளீஸ் ஒரு நிமிஷம், நான் சொல்றத கேளுங்களேன் என்றான். மகதிக்கு கோபம் தலைக்கேறியது. படபடவென்று, என்ன, நீங்க என் தம்பியோட ஃப்ரெண்டா? சந்தோஷம், அதுக்கு என்ன இப்ப என்றாள். நீங்க இப்படி என் பின்னாடி வர்றது நல்லாவா சார் இருக்கு? நேற்று எங்க அண்ணன் கிட்ட நான் வாங்கின அடியை பார்த்தீங்கல்ல? போதும் சார், ஒரு பொண்ணு பின்னாடி பொது இடங்களில் சுத்தினா அவளுக்கு பேர் கெடுன்னு கூட தெரியாத மனுஷரா நீங்க? தன் ஆத்திரம் முழுவதும் கொட்டி தீர்த்தாள் மகதி. சசி எதுவும் புரியாமல் நின்றாள். மகதி, நான் செஞ்சது தப்புதான், ஆனால் ஒரு நிமிஷம் நில்லு, நான் என்ன சொல்ல வர்றேன்னு கேட்கலாம் இல்லையா? அவன் இறைஞ்சினான். 2 அடி எடுத்து வைத்த மகதி நின்று அவனை முறைத்தாள். வயசு பொண்ணு பின்னாடி சுத்துற உங்களை மாதிரி ஆம்பளைங்கள்லாம் என்ன சொல்லுவீங்க? லவ் யூன்னு தானே, போங்க சார், போய் வேற வேலை இருந்தா கவனிங்க சொல்லிவிட்டு நிற்காமல் சசியை இழுத்து கொண்டு வெளியேறினாள். ஆட்டோவில் பயணிக்கும் போதும் படபடப்பு நீங்கவில்லை மகதிக்கு. ஒரு ஹோட்டலில் இறங்கிக் கொண்டார்கள். 2 ஃப்ரெஷ் லைம் ஜூஸுக்கு ஆர்டர் கொடுத்துவிட்டு காத்திருந்த வேளையில் சசியிடம் எல்லாவற்றையும் கொட்டினாள் மகதி. எல்லாம் நிதானமாய் கேட்டுக்கொண்டாள் சசி. எல்லாம் சரிதான் மகி, ஆனால் அவன் என்னதான் சொல்ல வரான்னு ஒரு வார்த்தை நீ பொறுமையாக கேட்டிருக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. சசி சொல்ல தோள்களை குலுக்கிக் கொண்டாள் மகதி. சேகர் அலுவலகம் கிளம்பி போன பின் வனிதாவிற்கு வேலை இருக்காது. மாமியார் ஜானம்மாவும் அவர் அம்மா மங்கா பாட்டியுமே சமையலில் பெரும் பகுதிகளை கவனித்து விடுவதால் அவளுக்கு சில்லறையாய் சில சுற்று வேலைகள் மட்டுமே இருக்கும். அதை முடித்து 11 மணி வாக்கில் எல்லோருமாய் சாப்பிட்டால் பின்பு 4 மணி வரை எந்த வேலையும் இருக்காது. இயல்பிலேயே வனிதாவிற்கு வாழ்வில் பெரிய குறிக்கோள்களோ இலக்குகளோ கிடையாது. சற்று வளமான வறுமை அறியா சூழல். அதனால் படிப்பும் வாழ்வின் எதிர்கால அவசியத்திற்காய் அறிவிற்காய் அல்லாமல் இந்த வீட்டு பொண்ணு படிச்சிருக்கிறா என்ற பகட்டிற்காய் மட்டுமே அமைந்தது. மயிரிழையில் தேர்வை வெற்றி பெறுவது, சினிமா டிவி பார்ப்பது, விதவிதமாய் உடுத்துவது, நகை அணிவது, இவை மட்டுமே வாழ்க்கை என்று உல்லாசமாய் வளைய வந்தாள். அவளுக்கு அமைந்த தோழிகளும் உறவு பெண்களும் இதே போன்ற இயல்பில் இருந்து விட்டதால் இவளுக்கு உலகின் மற்ற ரம்ய நிறங்கள் தெரியாமலேயே போய்விட்டன. அவளுடைய அத்தை பெண், பெரியப்பா மகன் என்று நெருங்கிய அவள் வயதொத்த பெண்களும் கணவனை கைக்குள் வைத்திருப்பதை புத்திசாலித்தனம் என்றும், நகையும் நட்டும் சீரும் சிறப்புமாய் வாழ்க்கைப்பட்டு கணவன் குடும்பத்தை அதிகாரமாய் கைக்குள் வைத்திருந்தாலே கடைசி வரை கவலை இல்லாமல் வாழலாம் என்றும் போதிக்க அதை அப்படியே வேதவாக்காய் எடுத்துக்கொண்டு விட்டாள் வனிதா. அன்பால் வென்றிருக்க வேண்டிய குடும்பத்தை அதிகாரத்தாலும் ஆசையாலும் கட்டி போட்டிருக்க வேண்டிய கணவனை அதட்டலாலும் ஆட்டிப்படைத்தாள். படிப்பில் நாட்டமும் வாழ்வில் சாதிக்க வேண்டும் என்று துடிப்பும் இருந்த மகதியை அவளால் ரசிக்க முடியவில்லை. வீட்டில் சின்ன தேவதையாய் செல்ல இளவரசியாய் வளைய வந்த மகதி அவள் மனதில் முள்ளாய் நெருடினாள். வயசு பொண்ணை இன்னும் ஏன் கட்டி கொடுக்காம வச்சிருக்கிறாங்களா என்று பிறந்த வீட்டு மனிதர்கள் பேச்சு வேறு அவள் வெறுப்பை மேலும் தூண்டிவிட்டது. திருமணமான புதிதில் சேகர் வேறு எதற்கெடுத்தாலும், எங்க மகி புத்திசாலி தெரியுமா, எங்க மகி நல்லா ரங்கோலி போடுவா, அது மாதிரி நீயும் போடுவியா, மகி சூப்பரா படம் வரைவா, மகி பிரமாதமா படிப்பா என்று அவ்வப்போது கூற எரியும் நெருப்பில் எண்ணெயாய் மேலும் அவளை எரிய வைத்தது. மறுவீடு போன சமயம் அக்காவிடம் மெல்ல இதை பற்றி சொல்ல அவள் உதட்டை சுழித்து பழித்தாள். இந்த ஆம்பளைங்களே இப்படி தாண்டி, தன்னோட அம்மா, தன்னோட அக்கா தங்கச்சி, தன்னோட குடும்பம் இதெல்லாம் தான் வசதி. ஏதுடா நமக்காக ஒருத்தி தன்னோட குடும்பம் பெத்தவங்களை விட்டுட்டு உறவு எல்லாத்தையும் விட்டுட்டு வர்றாளே, அவளை கவனிப்போம், பாராட்டுவோம், அன்பு செலுத்துவோம்னு எதுவும் கிடையாது என்று முன்னுரை வழங்க துவங்கிய அக்கா அனிதாவுக்கு புகுந்த வீட்டில் பிக்கல் பிடுங்கள் அதிகம். 2 நாத்தனார் 3 கொழுந்தன்கள் என்று அனைவருக்கும் மூத்தவராய் பிறந்த இவர் கணவன் தலையில் குடும்ப பாரம் முழுவதும் விழ இவளால் தன் கனவு வாழ்வை வாழ முடியவில்லை. அந்த ஏக்கம் எப்போதும் மனதின் அடியில் நீர் பூத்த நெருப்பாய் தங்கிவிட்டது. அதனால் தங்கையையும் தன் தராசிலேயே வைத்து பார்த்து அறிவுரை வழங்கினாள். இங்க பாரு, நான் செஞ்ச தப்ப நீயும் செஞ்சிடாத. கல்யாணமான புதுசுல புருஷன் நம்ம கிட்ட மயங்கி கிடக்கும் போதே அவங்கள வளைச்சு முந்தானையில முடிஞ்சு வச்சுக்கணும். எனக்காவது சொந்த நாத்தனார் குழந்தனுங்க இருக்கானுங்க, உனக்கு அப்படியா? ஒன்று விட்ட நாத்தனார் தானே. உனக்கு என்ன தலைவெழுத்து அவளை தாங்கணும்னு? ஒரு பொண்ணுக்கு கல்யாண கார்த்திகைன்னா சும்மாவா நம்ம சமூகத்துல? அந்த பணத்தை சாமர்த்தியமா உன் எதிர்காலத்துக்குன்னு சேர்த்து வச்சுக்கோ சொல்லிட்டேன், அவ்வளவுதான். அக்கா தங்கைக்கு துர்போதனை செய்தாள். தங்கை தன் கணவனிடம் சுயநலத்தை விதைத்தாள். சுயநலம் என்ற கத்திரி பாசம் என்ற செடியை வேரோடு பிடுங்கி சிதைக்க பார்த்தது. அதில்தான் மகதி துவண்டு துடித்து போனாள். வனிதா செடியை முற்றும் பிடுங்கப் போவதற்குள் ராகவன் தடுத்து விட்டார்.
அவமானமும் தோல்வியும் வனிதாவை அடிபட்ட புலியாய், கையாலாகாத காலொடிந்த புலியாய் உரும வைத்தது. 25 பவுன் நகையும் நிலமும் விற்ற பணமும் நியாயமாய் தனக்கும் தன் கணவருக்கும் சேர்ந்திருக்க வேண்டியது யாரோ ஒரு பொண்ணுக்கு போக போறதா? இது என்ன நியாயம் என்று அவளுக்கு புரியவே இல்லை. மனம் குடைய அம்மாவிடமோ அக்காவிடமோ ஒரு பாட்டம் சொல்ல அழத் துடித்தாள். சாப்பாடு ஆனதும் மாமியாரிடம் அம்மா வீடு வரை போய் வருவதாய் சொல்லிக்கொண்டு கிளம்பி விட்டாள் வனிதா. அம்மா வீட்டின் அருகிலேயே அக்கா அனிதாவின் வீடும் இருந்தது. இவள் போன போது எதிர்பார்த்தது போல் அனிதாவும் அங்கேயே இருந்தாள். வாடிவனி, என்ன விஷயம் என்றாள் அனிதா. விஷயம் இருக்கு, இல்லாட்டி இப்படி ஒன்ன மாதிரி நினைச்ச போது அம்மா வீட்டுக்கு ஓடி வர முடியுமா? வேர்த்து வழிய அமர்ந்து தலையை நொடித்த தங்கையை கிண்டலாய் பார்த்தாள். என்ன கோபம் உனக்கு? யார் மேல கோபம்? இரு, முதல்ல ஏதாவது குடி என்றவள் உள்பக்கம் திரும்பி அம்மா என்று குரல் கொடுத்தாள். அம்மா கையில் காப்பியுடன் வந்தாள். வாவணி, குரல் கேட்டுச்சு, காப்பியோட வந்துட்டேன். மாப்பிள்ள ஆஃபீஸ் போயிருக்காராக்கோ? வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? அம்மா நீட்டிய காப்பியை பெற்றுக்கொண்டே அவங்களுக்கு என்ன குறை, எல்லாம் நல்லா தான் இருக்காங்க என்றாள். அவள் அசைந்து உட்கார்ந்ததில் சோபா கிரீச் என்றது. தாத்தா கால கடிகாரம் ஒன்றடித்து கரகரவென்று ஓய்ந்தது. பிறந்த வீட்டில் பழகிய அந்த சப்தங்களை காஃபியோடு சேர்ந்து ரசித்தாள் வனிதா. என்ன விஷயம் என்றாள் மேலும் அடக்க முடியாத அனிதா. சொல்ல துவங்கும் முன்பே வனிதாவின் கண்கள் கலங்கிவிட்டன. அம்மா பதறிப்போனாள். இப்ப ஏன் அழுற? பின்ன என்னம்மா, சொந்த பிள்ளைய விட வளர்ப்பு மகதான் ஒசத்தின்னு பேசுறவங்கள என்னத்த சொல்றது? இத்தனை வருஷம் வளர்த்து படிக்க வச்சு சாப்பாடு போட்டாச்சு, அது போதாதா? அவ பெத்தவங்க என்ன செத்தா போயிட்டாங்க? கல்யாணம் அவங்க தானே செலவு செஞ்சு கட்டி கொடுக்கணும். ஆமா என்றாள் அவசரமாக அனிதா. எங்க மாமியார் அவளுக்காக 25 பவுன் செஞ்சு வச்சிருக்காங்களா? என் மாமனார் நிலத்தை வித்து கல்யாணம் செய்ய போறாராம். ஆகா, நல்லா நியாயமா இருக்கே என்றாள் அனிதா அவசரமாக. அம்மா அவளை போல் தடாலடியாக தன் அபிப்பிராயத்தை சொல்லிவிடவில்லை. இதை கேட்க எனக்கு உரிமை இல்லையா? ஓஹோ, பேஷ் பேஷ். எனக்கு தான் ஓயாத பிரச்சனைன்னு நினைச்சேன். உனக்கும் ஒன்று விட்ட சனியை சொத்த பிடுங்க இருக்குன்னு சொல்லு. அனிதா புரிய அம்மா குறுக்கிட்டார். அனி, சும்மாரு, இப்படிலாம் பேசக்கூடாது. என்னம்மா நீ இந்த சொந்த பந்தம்லாம் வேணும், நாத்தனார் மச்சினருக்கெல்லாம் செய்யறதுலாம் உன் கடமை, காசு பணத்தை விட சொந்தத்தை சேர்க்கறது தான் பலம்னு என்கிட்ட லெக்சர் அடிச்ச. என்னைய ஒரு வழியே பண்ணிட்ட. என் புருஷன் சம்பாத்தியத்தில் குடும்ப செலவு போக அரை காசு சேர்க்க முடியல என்னால். இவ்வளவு நல்லா இருந்துட்டு போட்டுமே. நல்லா இருக்கணும்னா நாத்திக்கு செய்கிறதுல கணக்கு பார்க்கக்கூடாது. போமா. என்ன சொந்த நாத்தனார் அவங்க? அது முக்கியம் இல்லை. மகி அந்த வீட்டு பொண்ணா வளர்ந்துருக்கிறா. அவளை சொந்த மகளா அவங்க பாவிக்கிறாங்க, செஞ்சுட்டு போறாங்க. அக்காவும் அம்மாவும் பேசியதில் குறுக்கிடாதபடி அம்மாவும் மாமனார் மாமியாரும் போல பேசுவதில் அடிபட்டு போனாள். என்னம்மா நீ, செஞ்சுட்டு போறாங்கன்னு சுலபமா சொல்லிட்ட. இன்னைக்கு தேதியில 25 பவுன்னா சும்மாவா? நிலத்தை வித்தா என்ன காசு வரும்? 4-5 லட்சத்தை கம்மி பண்ணிட முடியுமா என்ன? நாளைக்கு எனக்கு பிள்ளை குட்டின்னு பிறந்தா யார் செய்வாங்க? அதோட நிற்குமா? மகி கல்யாணத்துக்கு பின்னாடி வளகாப்பு, சீமந்தம், குழந்தை பிறப்பு, குழந்தைக்கு சீர்னு எத்தனை இருக்கு. ஆயுசு புற செஞ்சுக்கிட்டே இருக்கணுமாண்ணா? கணக்கு போட்டு வக்கீல் போல் பேசும் மகளை ஆச்சரியத்தோடு பார்த்தாள் அம்மா. தன் காலத்தில் இப்படியெல்லாம் யோசிப்பு வந்திருக்குமா? மனிதர்கள் பலம் என்றுதானே நம்பத் தெரிந்தது. எப்படி எப்போது பணமே பிரதானம் என்றானது? பங்களா போன்ற வீடும் ஏசி முதல் கார் வரை வீட்டு சாதனங்களும் நடுத்தர வர்க்கத்திற்கும் எட்டும் விதம் பொருளாதார சந்தை மலிந்துவிட உறவுகளும் மலிந்து நசிந்து விட்டன. சுயநலம் தலை தூக்கிவிட்டது. வேறு என்ன சொல்ல? பெருமூச்சு விட்டாள். அனிதா தங்கையை பரிதாபமாய் பார்த்தாள். மணி, அம்மா அப்படித்தான் பேசுவாங்க, அந்த காலத்து மனுஷி. நீதான் உன் விஷயத்துல முடிவெடுக்கணும். என் விஷயத்துல என் புருஷன் என் சொல் பேச்சு கேட்க மாட்டாரு. உனக்கு அப்படி இல்லை. நல்லா அவர்கிட்ட வேப்பில அடி. சொல்ற மாதிரி செஞ்சா எல்லாம் வழிக்கு வந்துருவாங்க. 4-5 லட்சம்னா சும்மாவா? அந்த பொண்ணுக்கு பெத்தவங்க இருக்காங்கல்ல, அப்புறம் என்ன கேடா? என் மாமனார் மாமியார் கேட்க மாட்டாங்களேக்கா. மயிலே மயிலேன்னா இறங்கு போடாதுமா, போட வைக்கணும், புரியுதா? நிலவித்த காசை எனக்கு கொடுக்காட்டி என் மனைவியோட நான் வீட்டை விட்டு போறேன்னு பெட்டியை தூக்கிட்டு உன் புருஷனை நடக்க சொல்லு. வீட்டுக்கு லோனும் கட்டாம விட்டா கிழவனும் கிழவியும் கதறி அடிச்சுக்கிட்டு வருவாங்க. வனிதாவின் முகம் மெல்ல மலர்ந்தது. டிவி வில்லி நடிகை ரேஞ்சுக்கு அனிதா விவரிக்க வனிதா மகிழ்ந்து போனாள். சேகர் மீது பாராமுகம் காட்டினால் சேகரால் தாங்கிக் கொள்ள முடியாது என்று வனிதாவிற்கு நன்றாகவே தெரியும். அவன் பக்கமே வராமல் அவனை துடிக்கச் செய்வாள். சேகர் இயல்பில் மென்மையானவன். வீட்டில் அப்பா தவிர 3 பெண்கள்.
சண்டை சச்சரவு போடாமல் ஒற்றுமையாய் இருக்கும் பெண்கள் அன்பும் கிடைத்து விட்டது அவனுக்கு எளிதாய். செல்வ வளமையால் கேட்டது அனைத்தும் கிடைத்தன. படிப்பில் சுட்டியாய் இருந்ததால் நல்ல உயர்கல்வியும் அது தொடர்பாய் வேலையும் சுலபமாய் கிடைத்து விட்டது. சுலபமான கஷ்டமறியா வாழ்க்கை. முருகன் படைத்த உலகம் போல அவனை பொறுத்தவரை எல்லோருமே நல்லவர்கள். அதனால் அழகான வனிதாவின் உள் விவகாரங்களை அவனால் உணர முடியவில்லை. வனிதாவும் அக்கா சொல்படி மிக தந்திரமாய் செயல்பட்டாள். சேகர் வேறு, தங்கை புத்திசாலி என்று அவள் மன ஓட்டம் புரியாமல் பேசிவிட அவளுள் மகி மீது வன்மமே எழுந்துவிட்டது. சேகரை மெல்ல தன் பக்கம் வளைத்தாள். மகிக்கு எதிராக தூண்டிவிட்டாள். இப்போது அவளுக்கு நகைகளும் நிலமும் மாமனாரிடமிருந்து போகப் போகிறது என்றவுடன் வனிதாவால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. ஆரம்ப காலங்களில் சேகர், மகி சூப்பர் நார்த் இந்தியன் வகை சமையல்லாம் செய்வா தெரியுமா என்று சொல்லிவிட்டால் போதும், அவன் அத்தோடு அதை மறந்து விடுவான். அவள் 2 நாட்கள் மனதிலேயே வைத்திருந்து சமயத்திற்காக காத்திருப்பாள். 2 தினங்களுக்கு பிறகு மிக தாமதமாக இரவு படுக்க வருவாள். ஏன் என்று சேகர் கேட்டுவிட்டால் போதும், வாழைப்பழத்தில் ஊசி போல் ஏற்றிவிடுவாள். பாவங்க அத்தையும் பாட்டியும் அத்தனை வேலையும் செய்கிறாங்க. மகி படிக்கிற பொண்ணுதான், இருந்தாலும் கொஞ்சம் சமையலை ஒத்தாசை செய்யணும் தெரியுமா. எங்கள் வீட்டில் நாங்களும் தான் படித்தோம், ஆனால் அதுக்காக வீட்டு வேலை செய்யாமல்லாம் இருந்ததில்லை. எங்கள் அம்மா கொன்னுடுவாங்க. இங்கே பாவம் அத்தை மகிக்கு அதிகமாக செல்லம் கொடுக்குறாங்க. அது தப்பு இல்லைங்க. இப்போ பாருங்களே, நான் எல்லா வேலையும் அவங்களுக்கு முடிச்சுட்டு தான் வந்தேன். ஆனால் மகி இன்னொரு வீட்டுக்கு போகிற பொண்ணு. கைப்பழக்கமாக எல்லா காரியமும் செஞ்சு பழக வேணாமா? எடுப்பார் கைப்பிள்ளை சேகருக்கு இது சரியென்றே படும். இப்படியே ஒவ்வொரு விஷயத்திலும் பேசி பேசி சேகர் மனத்தை திரித்து மகிக்கு எதிராக மாற்றிவிட்டாள். இப்போது சொத்து விஷயமாய் அவன் மனதை மாற்ற வேண்டும். அதற்கு தான் பாராமுகம் என்று அவனால் தாங்க முடியாத அந்த அஸ்திரத்தை எடுத்திருக்கிறாள். அதை தாங்க முடியாமல் அவன் சிதறிப்போகப் போகிறான். விகாஷ் மொட்டை மாடி விளிம்பில் உட்கார்ந்து தெருவை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். கண்கள் தெருவை இலக்கில்லாமல் மேய்ந்தாலும் மனம் மகதியவே சுற்றி வந்தது. இதென்ன விந்தை என்றும் தோன்றியது. தன்னை நினைக்காத, தன்னிடம் ஒரு நொடி கூட நின்று பேசாத ஒரு பெண்ணை சுற்றியே மனம் ஏங்கித் தவிப்பது வினோதமாக இருந்தது. உடற்கூற்றின் ரசாயன மாற்றம்தான் இந்த காதல் என்று சொல்லலாம். என்ன பூட்டு போட்டு மனசை பத்திரப்படுத்தி வச்சிருக்கான்னு தெரியலையே. எனக்கு அந்த விந்தை தான் புரியலையே. இப்படி தனியா உட்கார்ந்து புலம்ப வச்சிட்டாளே. விகாஷ். எதிரி அம்மா நீலா நின்று கொண்டிருந்தார். கனவிலிருந்து விழிப்பது போல் தன்னை முழித்து பார்க்கும் மகனை பார்த்தார் நீலா. என்னடா திரு திருன்னு முழிக்கிற? சுதாரித்து கொண்ட விகாஷ், ஒண்ணுமில்லம்மா, நீ எதுக்கு மாடிக்கு ஏறி வரணும்? ஒரு குரல் கொடுத்திருந்தா நானே வந்திருப்பேன்ல கீழே என்றான். நல்லா வந்திருப்பப்போ, 100 முறை கூப்பிட்டுட்டேன்ப்பா. உன் ஃப்ரெண்டு ராஜு தான் ஃபோன் செஞ்சான், அதுக்கு தான் கூப்பிட்டேன். அவசரமாய் எழுந்தான் விகாஷ். இரு, அவன் ஃபோனில் இப்போ இல்லை, பிறகு நீ பேசுவேன்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். கூப்பிடுறது கூட காதல விழாத அளவுக்கு என்ன செய்கிறேன்னு நானே மேலே ஏறி பார்க்க வந்தேன். விகாஷுக்கு வெட்கமாய் போய்விட்டது. அதை வெளிக்காட்டாமல், செல்லில் அந்த மடையும் கூப்பிட்டுருக்கலாம்லம்மா என்றான். அதையும் சார்ஜ் பண்ணி கீழே தானே வச்சிருக்கிற, இங்கே பாரு, நானே கேட்கணும்னு இருந்தேன். கொஞ்ச நாளாவே நீ சரியில்லையே. எப்போ பாரு கண்ணில் ஒரு கனவு, உதட்டில் ஒரு சிரிப்பு. என்ன விஷயம்பா? சோற்றில் மறைத்த பூசணிக்காய் எட்டி பார்க்கிறது. இனி எப்படி மறைக்க முடியும்? அதுவும் பிறந்த நொடி முதல் வாய் பேசாத செய்கையையும் அழுகையுமாமே புரிந்து கொண்டு ஒவ்வொரு முகசுளிப்பையும் இனம் கண்டு சாலப் பறிந்து வளர்ந்த தாயாரிடமா மறைக்க முடியும்? நானே உங்ககிட்ட பேசணும்னு இருந்தேம்மா என்று நகம் கீறியவன் மெல்ல நிமிர்ந்து அம்மாவை பார்த்தான். அனைத்து விஷயங்களையும் தோழியாய் பாவித்து கொட்டும் அம்மாதான். ஆனால் இப்போது தயக்கம். இது இப்போதைக்கு முடிகிற விஷயம் இல்லை என்பதை புரிந்து கொண்டது போல் நீலாவும் மகனெதிரே சுவற்றுக்கட்டையில் உட்கார்ந்து கொண்டார். நம் பக்கத்து வீட்டு ராதா ஆண்டி இல்லம்மா? அவங்களுக்கு என்ன? அவங்களுக்கு ஒன்றும் இல்லை, ரொம்ப நல்லவங்க தான். ஆமாம், நீ விஷயத்த சொல்லுடா. அவங்க அவங்க அக்கா வீட்டில் வளர்ந்துட்டு வர்றாளா? ஓஹோ. அம்மா கண்களில் படர்வது குறும்பா கண்டிப்பா என்பது அவனுக்கு இனம் புரியவில்லை. முறைப்படி மருமகள் வீட்டிற்கு வந்தாலே பிள்ளையை பெற்றவள் தன் அன்பிற்கு போட்டியாய் மகனை தன்னிடமிருந்து பிரிக்க வந்தவளாய் அவளை நினைப்பது சகஜம். அப்படி இருக்க மகன் தானே ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்திருப்பதாய் சொன்னால் பெற்றவளால் ரசிக்க முடியுமா? விகாஷ் தடுமாறித்தான் போனான். தயங்கும் மகனை தீர்க்கமாய் பார்த்தார் நீலா. படிப்பு, வேலை, கிண்டல், விளையாட்டு என்று சுறுசுறுப்பும் கலகலப்புமாக வளைய வரும் மகன் என்றாவது ஒரு நாள் இப்படி தன் முன் காதலுக்கு சம்மதம் கேட்டு நிற்பான் என்ற எண்ணம் நீலாவின் மனதில் எப்போதுமே உண்டு.
நீலா பொதுவில் பரந்த மனப்பான்மை உள்ள பெண்மணி. எந்த தாயாரும் மகன் நன்றாய் வாழ வேண்டும் என்றே விரும்புவாள். அவன் நல்வாழ்வுக்கு துணையாய் வரும் பெண் தான் தேர்ந்தெடுத்தாலும் சரி, மகனை தேர்ந்தெடுத்தாலும் சரி, நல்ல பெண்ணாய் இருக்க வேண்டும், அவ்வளவுதான். நீலாவிற்கு இந்த பக்குவம் இருந்தது. மகனோ தாயாரின் மனநிலை புரியாமல் தடுமாறுகிறான். மகனின் தோளை மெல்லத் தொட்ட நீலா, சொல்லுப்பா என்றார். அந்த குரலில் தெரிந்த பாசமும் குழைவும் அவனை நெகிழ்த்தியது. இவ என்னோட அம்மாடா, இவள்கிட்ட என்ன தயக்க வேண்டி கிடக்கு. அம்மா, ராதா ஆண்டி மகளை நான் விரும்புகிறேன் பட்டென்று சொல்லி முடித்து விட்டான். ஒரு நொடி நீலா மௌனம் சாதித்தார். ராதாவை நல்ல பக்கத்து வீட்டு பெண்மணியாக தெரியும். 2 மகன்களுக்கு மட்டுமே தாய் என்று நினைத்திருந்தார். நவீன் பிறந்த நாளின் போதுதான் ராதா, அதுதான் என்னோட மூத்த மக என்று மகதியை சுட்டிக்காட்டி அறிமுகப்படுத்தியிருந்தாள். உங்களுக்கு ஒரு மக கூட இருக்காளா என்று ஆச்சரியமாய் கேட்டதற்கு, அதையும் கேட்குறீங்க என்று சிரிக்க முயன்றாள். ஆனால் கண்கள் கலங்கியது போல் தெரிந்தது. மகதி அழகாய்த்தான் இருந்தாள். ஆனால் முகத்தில் தெரிந்த கடுமை அந்த நினைவு வந்தவுடனேயே தன்னையும் மறந்து, அந்த பொண்ணாப்பா என்று கூறிவிட்டார். அம்மாவின் முகம் போன போக்கில் விகாஷின் முகம் சுருங்கி போனது. சமாளித்து கொண்டான். அம்மா தெளிவாகச் சொன்னால் புரிந்து கொள்ளும் பக்குவம் உள்ளவள் என்பது அவனுக்கு நன்றாகவே தெரியும். அதனால் நிதானமாக மகதி பற்றியும் ராதா பற்றியும் சொல்லத் துவங்கினான். சில இடங்களில் பெண்களுக்கு பெண்களேதான் எதிரி. வனிதா என்ற நாடகமையிலும் அப்படி ஒரு அழிவு சக்தியாய்தான் விளங்கினாள். சுயம் இல்லாத சேகரை சுலபமாய் தன் வசப்படுத்தினாள். அவன் பாராமுகத்தை தாங்க முடியாமல் அவளிடம் அடிபணிய பொறிந்து விட்டான். குறைஞ்சபட்சம் 4-5 லட்சம் எதுக்குங்க அந்த பொண்ணுக்கு போகணும்? பிள்ளை இல்லா சொத்தா? நாளைக்கு நம்ம குழந்தைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ், டியூஷன் ஃபீஸ்ன்னு யார் கட்டுவாங்களா? டாக்டர் படிப்புக்கும் இன்ஜினியர் படிப்புக்கும் லட்சக்கணக்கில் செலவாகுமே. இந்த பணத்தை போட்டு வச்சா உதவும்ல. சரி, அதை விடுங்க. போன வருஷம் எங்கள் மாமாவுக்கு பைபாஸ் ஆப்ரேஷன் ஆச்சு. செலவு என்ன தெரியுமா? 2 லட்சம். எங்கள் பெரியம்மாவுக்கு யூட்ரஸ் எடுத்தாங்க. செலவு என்ன தெரியுமா? அந்த கணக்கெல்லாம் எதுக்கு வணி? அட, நெருப்புனா வாய் வெந்துடாதுங்க. நம்ம வீட்டில் 3 வயசானவங்க இருக்காங்க. ஒரு ஹாஸ்பிட்டல் செலவுனா யார்கிட்ட போய் நம்ம கேட்க முடியும்? உங்கள் பணத்தில் சேமித்த பணத்தெல்லாம் போய் அப்போ கை வைக்கணும் தேவையா? இருக்கிற சேமிப்பெல்லாம் கரைச்சிக்கிட்டு சொத்தை சம்பந்தம் இல்லாத ஒரு பொண்ணுக்கு கொடுக்கணுமா என்ன? நீட்டி முளைக்கி வனிதா பேசுவது சேகருக்கு சரியாகவே பட்டது. மிக பலகீனமாகி முணுமுணுத்தான். என்ன வணி செய்ய? அப்பா பிடிவாதமாக இருக்காரு. வளர்த்துட்டா எல்லாத்தையும் கொடுத்துட்டோமாக்கும். அவளுக்கு பெற்றவங்க இல்லை. ஏதோ கல்யாணமானா பாட்டி பெரியம்மா இவங்க சீரா பட்டு புடவை ஒரு சின்ன நெக்லஸ்ன்னு கொடுங்க, போதாதா? போதும் தான். ஆனால் அப்பாவை நீங்கள் தான் சம்மதிக்க வைக்கணும். பேசினோமே, அவர் கேட்க மாட்டேங்கிறாரே வனி. பேசி பிரயோஜனம் இல்லைங்க, செயலில் காட்டணும். எப்படி? கராராக பேசுங்க. நல்ல வித்த காசை எனக்கு தரமாட்டிங்களா? அப்போ இந்த வீடு மட்டும் எனக்கு எதுக்கு? உங்கள் முன்பணம் போட்டதை நீங்களே வச்சுக்கோங்க. நான் இதுவரை கட்டின லோன் பணத்தை மட்டும் கீழே வைங்க. நான் வீட்டை விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லுங்கள். ஐயையோ, என்ன ஐயையோ? அப்போ அந்த 5 லட்சம் வேணாமா? வேணும் தான், ஆனால் இப்படி தயங்குனீங்கன்னா காரியம் ஆகாது. சரி, ஒருவேளை அப்பா வீட்டை விட்டுட்டு போக சொல்லிட்டா என்ன பண்ணுறது? உங்கள் லோன் பணத்தை தரணும்ல. அதுக்கு பின்னாடி அவங்க வருமானத்தில் எப்படி லோன் பணம் கட்டுவாங்க? ஆமாம், அதனால் நம்ம வீட்டை விட்டு அனுப்ப மாட்டாங்க. நம்ம வழிக்கு தான் வருவாங்க. வேணா பாருங்களேன். சற்று யோசித்தான் சேகர். நைஸ் ஐடியா என்றான். அன்று இரவு அப்பாவிடம் பேச முடிவெடுத்தான். ராகவன் பட்டணம் வந்து செட்டிலாகி பல வருடங்கள் ஆன போதும் சில கிராமிய பழக்க வழக்கங்களை கைவிட்டதில்லை. 8 மணிக்கு இரவு உணவை முடித்துக்கொண்டு வாசல் ஊஞ்சலில் வேப்பங்காற்றை அனுபவித்தபடி அமர்வார். சில்லறை வேலைகளை முடித்துக்கொண்டு ஜானம்மாவும் வந்து சேர்ந்து கொள்வார். வருடக்கணக்காக அவர் போதித்த நல்ல குணங்களை வனிதா ஒரே இரவில் பணத்தை காட்டி மாற்றிவிட்டாள். எத்தனையோ நல்ல விஷயங்களை பேசிய அந்த நல்ல நேரத்தை தான் தன் விஷயம் பேச சேகர் தேர்ந்தெடுத்தான். 9 மணிக்கு டான் என்று படுக்கப் போய் விடுவாரே. சேகர் அவரிடம் பேசப்போன போது ஜானம்மாவும் அங்குதான் அமர்ந்து கொண்டிருந்தார். இப்போது குழந்தைகள் வளர்ந்து விட்டதால் அந்த நேரத்தில் இருவரும் வீட்டு விஷயங்களையும் ஆன்மீக விஷயங்களையும் பேசுவது வழக்கமாகிவிட்டது. எதிர்பாராமல் சேகர் வந்தவுடன் இருவரும் நிமிர்ந்தார்கள். என்னப்பா? ராகவன் வழக்கமான நிதானத்தோடு கேட்டார். கொஞ்சம் பேசணும்பா. பேசலாமே, உட்காரு. ஊஞ்சலில் நகர்ந்து இடம் விட்டார். அவனோ அவர் அருகே அமராமல் எதிரே நாற்காலியில் அமர்ந்தான். மெல்ல வனிதாவும் கதவருகே வந்து நின்று கொண்டாள். 1000 முறை ஒத்திகை பார்த்து வனிதாவுடன் பேசி மனதில் இது நியாயம்தான் என்று பதித்து கொண்டு,
ராகவன் முகம் பார்த்தவுடன் அவனுக்கு தயக்கம் ஏற்படத்தான் செய்தது. என்னப்பா தயக்கம் என்கிட்ட? எவ்வளவு தூரம் நான் சொல்ல போகிற விஷயத்தை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்க போறீங்கன்னு கவலையாக இருக்குப்பா. அப்படி என்னப்பா சொல்லிட போற? அப்பா, என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க. இல்லை, எதுவாக இருந்தாலும் சொல்லுப்பா. என் ஆஃபீஸ் ராமசுப்புவோட அப்பாவுக்கு திடீர்னு பேரலைசிஸ் வந்துடுச்சு. சிகிச்சைக்கு ஆயிரக்கணக்கில் செலவாச்சு. முகுந்தனோட மாமாவுக்கு பைபாஸ் லட்சக்கணக்கில் செலவு, தெரியுமா? சரி, இப்போ எதுக்கு இதெல்லாம்? இருங்க, எதிர் வீட்டு ரங்கநாதன் சார் பிள்ளைய இன்ஜினியரிங்கில் சேர்க்க 4 லட்சம் ஆனதா நீங்கள் தானே சொன்னீங்க? ஆமாம். இப்போ அதுக்கு என்ன? இல்லை, இதையெல்லாம் கேட்கும்போது பயமாக இருக்குப்பா. நம்ம வீட்லேயும் வயசானவங்க இருக்கீங்க. இனி குழந்தை குட்டின்னு எனக்கும் குடும்பம் பெருகும். கையில் பணம் வேணாமா? அதனால தானே உன் சம்பள பணத்தில் பெரும் பகுதியை சேமிக்கிறோம். அது சரிப்பா. அது என்னோட குழந்தைகளோட எதிர்கால படிப்புக்கே சரியாக போயிடும். மற்ற எதிர்பாரா செலவு ஏதாச்சும் வந்துச்சுன்னா? ராகவனின் முகம் சிரித்து போனது. என் சேமிப்பு என் பிற்கால நலனுக்கு என்றும், அதில் உனக்கெல்லாம் எதுவும் எதிர்பாராதே என்றும் ஜாடையாய் பேசும் மகனை ஆழமாய் பார்த்தார். ஜானம்மாவும் துடித்து போனார். ராகவன் அதற்கும் பொறுமை இழக்கவில்லை. சரி, அதுக்கு இப்போ என்ன செய்யலான்ங்கிற? சிம்பிள்பா. நிலத்தை விற்று உங்கள் பேர்லையும் அம்மா பேர்லையுமா என்னைய வாரிசா போட்டு டெபாசிட் செஞ்சிடுங்க, அவ்வளவுதான். பெரிய பிரச்சனையை சாமர்த்தியமாய் சுலபமாய் பேசி தீர்த்துவிட்ட பெருமிதத்தில் மனைவியை நோக்கினான். ராகவன் இலக்காரமாய் ஒரு புன்னகையை சிந்தினார். ஜானம்மா பதட்டமாய், அப்ப மகியோட கல்யாணம் என்றார். மகனை ஓரக்கண்ணால் பார்த்தபடி, அதுக்கேன் கவலைப்படுற ஜானா? அதை சேகர் தான் கவனிச்சுப்பான் என்றார் அழுத்தமாக. திடுக்கிட்டு திரும்பிய சேகர், அது எப்படிப்பா? அவ என்ன என் கூட பிறந்தவளா என்றான். நாம எதுக்குப்பா லட்சக்கணக்கில் செலவழிக்கணும்? சித்தி சித்தப்பா செலவழிக்கட்டுமே. நாம நிறைவா ஒரு பட்டுப்படவை நெக்லஸ்ன்னு செய்வோம், அதுதானே சரி. அனாவசியமா பாரம் சுமந்துக்கிட்டு இந்த வீட்டில் நான் இருக்க வேண்டிய அவசியம் இல்லப்பா. மிக சாமர்த்தியமாய் பேசினான். ஜானம்மாவால் தன் காதுகளையே நம்ப முடியவில்லை. தான் பெற்று வளர்த்த மகனா இப்படி பேசுகிறான்? மகி மீது பாசத்தை பொழிந்தவனா இவன்? உள்ளங்கையினால் வாயை பொத்திக் கொண்டு உட்கார்ந்து விட்டார் ஜானம்மா. ராகவனுக்குமே தன் வழக்கத்திற்கு மாறாய் கோபம் வந்தது. என்னடா பேசுற? அவ இந்த வீட்டு பொண்ணுடா. உனக்கு வீட்டை வித்து கொடுத்த மாதிரி அவளுக்கு நிலத்தை வித்து கொடுப்பேன். அது அவ அம்மா வழி சொத்து. அதை கேட்க உனக்கோ இந்த கழுதைக்குமோ உரிமை கிடையாது, புரியுதா? எனக்கோ என் மனைவிக்கோ ஏதாவது நேர்ந்துச்சுன்னா பெத்த கடனுக்காக நீ எதுவும் செய்ய வேணாம். என் ரிட்டையர்மெண்ட் பணத்தில் வைத்தியம் செஞ்சுப்பேன். அதுக்கும் மீறி போனா எங்க விதியேன்னு போய் சேர்றோம், போதுமா? நீ எனக்காக ஒரு பைசா செலவழிக்க வேணாம்ப்பா. இனிமே இது விஷயமா யாரும் இந்த வீட்டில் பேசக்கூடாது என்று ஊஞ்சலை விட்டு விருட்டென்று எழுந்தவர் அதே வேகத்தில் மகன் அருகே வந்து நின்றார். ஒருமுறை மருமகளை முறைத்து பார்த்துவிட்டு மகனிடம் கர்ஜித்தார். இங்க பாரு சேகரா, எங்களை பாரமானி நினைச்சா சொல்லிடு. என் மனைவி மக அக்காவோட நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன். ஆனா எனக்கு ஒரு இருப்பிட வேணும். இந்த வீட்டுக்கு நான் கொடுத்த முன்பணத்தை கீழே வை. அடுத்த நொடி நான் இங்க இருக்க மாட்டேன். யோசிச்சு வை. நீ அனாவசியமா பாரம் சுமந்துக்கிட்டு இருக்க வேணாம்ல என்றார். அப்பா, அவன் அலறி விட்டான். இன்னைக்கு தங்கச்சி பாரம், நாளைக்கு நாங்க. நீயா வெளியே போயிடுன்னு சொல்றதுக்கு முன்னாடி நாங்களா போயிடுறது கௌரவம்பா எங்களுக்கு. முடிவு உன் கையில சொல்லிவிட்டு விருட்டென்று உள்ளே போய்விட்டார். ஜானம்மாவும் மகனை முறைத்து விட்டு நகர்ந்தார். தன் அறை பால்கனியில் நின்று கொண்டிருந்த மகதியின் காதில் எல்லாம் விழுந்தது. தன் பொருட்டு வீட்டில் இத்தனை பிரச்சனையா? இதற்கு என்னதான் தீர்வு? என்னால் அவர்கள் மனதில் கசப்பு ஏற்பட்டு விட்டால் காலத்திற்கும் மாறாதே. தடித்த வார்த்தைகள் மனதில் வடுவை அல்லவா எழுதிவிடுகின்றன. கடவுளே, இதுக்கு ஒரு நல்ல முடிவத்தாயே. நான் என்ன செய்யணும்? இரவு முழுவதும் அவளுக்கு உறக்கமே வரவில்லை. மகதி கிளினிக்கிலிருந்து திரும்பும் போது அபூர்வமாய் ராகவன் சமையலறை முன் உட்கார்ந்து தீவிரமாய் ஜானம்மா மங்காப்பாட்டியுடன் பேசிக்கொண்டிருந்தார். அவள் பெயர் அடிபடவே சற்று நிதானித்தாள். மெல்ல அவர் அருகே சென்று, என்னப்பா என்றாள். அவசரமாய் மங்காப்பாட்டி, ஒண்ணுமில்ல மகி என்றார். ராகவன், இல்ல, அவளுக்கும் தெரிஞ்சிருக்கணும், சொல்லிடலாம் என்றார். என்னப்பா ஒரே சஸ்பென்ஸா இருக்கு? பெருசா ஒண்ணுமில்லம்மா, உன்னைய பொண்ணு கேட்டு ஒரு நல்ல இடத்துல இருந்து வந்திருக்காங்க. பையன் மல்டிநேஷ்னல் கம்பெனியில 5 லட்ச சம்பளம். பையன் உன்னை ஏதோ ஃபங்க்ஷன்ல பார்த்தானா? பைசா எதிர்பார்க்காம கல்யாணம் செஞ்சுக்கிறதா கேட்குறாங்க. அம்மாவும் இது நல்ல இடம்னு சொல்றாங்க. அதான் பேசிட்டு இருக்கோம். நீ படிப்பை முடிச்சு ஒரு வேலைக்கு போன பின்னாடி உனக்கு கல்யாணம் பேசலாம் நான் நினைக்கிறேன். என்னம்மா சொல்ற? மகதிக்கு படிப்பில் அதிக ஆர்வம் உண்டு. அதனால் தன் முடிவைத்தான் அவள் ஆமோதிப்பாள் என்று அவர் தீவிரமாய் நம்பினார். சில மாதங்களுக்கு முன் இப்படி ஒரு சூழல் என்றால் நிச்சயம் அவர் எதிர்பார்த்தபடிதான் அவள் சொல்லியிருப்பாள். ஆனால் இப்போது மகதி அவர் எதிர்பார்த்த பதிலை சொல்ல தயங்கினாள்.
பைசா எதிர்பாராமல் ஒருவன் தன்னை மனம் முடிக்க முன்வந்தால் இந்த வீட்டு பிரச்சனைகள் முழுவதும் தீர்ந்துவிடும். தனக்காக இவர்கள் எதுவும் செலவழிக்க தேவை இருக்காது. அண்ணனும் அப்பாவும் பிரிய வேண்டாம். கடவுளாய் பார்த்து கொடுத்த வரம் இது. எனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம்பா என்றார். ராகவன் ஒரு நொடி ஸ்தம்பித்தார். கல்யாணத்துக்கு பிறகும் என்னைய படிக்க மட்டும் அனுமதிக்க சொல்லுங்கப்பா, அது போதும் சொல்லிவிட்டு மெல்ல நகர்ந்தாள் மகதி. அடிபட்ட பறவையாய் துடிக்கும் அவள் நிலை கண்டு அந்த 3 நெஞ்சங்களும் பதறின. ராகவன் ஏதோ சொல்ல வாயெடுத்தார். மங்கா பாட்டி தடுத்து விட்டார். அவளை ஒருத்தன் விரும்பி கல்யாணம் செஞ்சுக்க முன்வர்றான். போற இடத்துலயாவது அவள் நல்லா இருக்கட்டும்பா. அதற்கு மேல் யாரும் எதுவும் பேசவில்லை. அவள் எதிர்பார்த்தது போலவே அண்ணனும் அண்ணியும் இந்த முடிவில் மகிழ்ந்தார்கள். அவள் எதிர்பாராத விதமாய் பெண் பார்க்க வந்தது விகாஷ். முதல் இரவு அறை பூவும் ஊதுபத்தியுமாய் மணத்தது. விகாஷுக்கு இருப்பு கொள்ளவில்லை. முறைப்படி பெண் பார்க்க மகதி வீட்டிற்கு போன போது அவனுக்கு உள்ளூர கொஞ்சம் பயம் இருக்கத்தான் செய்தது. அதே சமயம் மகதி பண்பாடான பெண். வழியில் அவளிடம் பேச முயல்வதற்கும் முறையாய் பெண் கேட்டு அவள் வீட்டு விருந்தாளியாய் போவதற்கும் உள்ள வித்தியாசத்தை உணர்ந்திருப்பாள். அதனால் முறை தவறி ஒரு சீன் கிரியேட் செய்ய மாட்டாள் என்ற நம்பிக்கையும் இருக்கத்தான் செய்தது. அதேபோல் இவனை பார்த்தவுடன் அவள் முகத்தில் ஒரு ஆச்சரியம் தெரிந்ததை தவிர கோபமோ வெறுப்போ தெரியவில்லை. அவளிடம் தனிமையில் பேசி தன் காதலை வெளிப்படுத்த துடித்தான். மகதி கிட்ட இஃப் யூ டோன்ட் மைண்ட் கொஞ்சம் தனியா பேசலாமா என்று கேட்டுவிட்டான். பேசுங்க தம்பி, இதுல என்ன இருக்கு? நாகரீகமாய் பெரியவர்கள் வழிவிட மகதியும் விகாஷும் தோட்டத்திற்கு வந்தார்கள். உங்களுக்கு என்னை இங்க பார்த்தது ஷாக்கா இருந்திருக்கும்ல? அவள் மௌனமாகவே நின்றாள். காதல் பொய்ன்னு சொன்னேன் உன்னைய பார்க்குற வரையில. எவ்வளவு உண்மையான வரின்னு இப்பதான் புரியுது. துரத்தி துரத்தி உங்களை தொந்தரவு செய்கிறேன்னு நினைக்காதீங்க. என் மனசு, என் அன்பு உங்களுக்கு புரியுதா? அவள் ஆழமாய் பார்த்தாள். தன்னிடம் அவனுக்கு இத்தனை அன்பா? கேட்ட வேகத்தில் அவள் கரம் பற்றி தன் நெஞ்சில் பதித்து கொண்டான் அவள். அவள் அதை எதிர்பார்க்கவில்லை. மெல்ல கையை எடுத்து கொண்டவள் சிரித்தாள். இருவருமாக நன்றாக பேசி புரிந்து கொண்டனர். அவன் வீட்டில் இப்போது முதல் இரவு. பெண் பார்த்ததிலிருந்து ஒரே மாதத்தில் திருமணம் என்பதால் திருமண வேளையில் நாட்கள் பரபரப்பாய் ஓடிவிட்டன. எப்போதாவது அவளிடம் போன் பேசியதோடு சரி. யானை பசிக்கு சோளப்பொறி போல. இப்போது இதோ இந்த நிமிடம் மகி அவன் அருகில். எந்த பெண்ணுக்காக ஏங்கி தவித்து உருகினானோ அவள் அவன் அருகில் செதுக்கிய சிலையாய் நின்றாள். அவன் மனதில் அவளிடம் கொட்ட எத்தனையோ விஷயங்கள் இருந்தது. மகி, கனவு மாதிரி இருக்கு தெரியுமா? உன் பின்னாடியே சுத்தின என்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டு மறுத்துடுவியோன்னு பயந்தேன். இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? முதல்ல உங்களை தப்பா தான் நினைச்சேன். ஆனா நீங்க பொண்ணு பார்க்க நீங்க வந்தப்போ பேசுனது, உங்க கண்ணில் தெரிஞ்ச உண்மையான அன்பு என் மனசை கரைச்சிடுச்சு தெரியுமா? உண்மையா மகி? அதுல என்ன சந்தேகம்? இல்ல, உங்க வீட்டு சூழல் காரணமா எவனோ ஒருத்தனை கல்யாணம் செஞ்சுக்கிட்டு போனா போதும்னு ஒரு விரக்தியில என்னைய கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சியா? அவள் அவனை ஆச்சரியமாக பார்த்தாள். பின் நிதானமாக சொன்னாள். அப்படிப்பட்ட மனநிலைமையில தான் நான் இருந்ததேன். ஆனா இப்போ ஒரு நல்லவர், என்னை நேசிக்கிறவர் எனக்கு கணவரா அமைஞ்சது நான் செஞ்ச புண்ணியம் நினைக்கிறேன். ஆமா, உங்களுக்கு எப்படி என் நிலைமை அவ்வளவு துல்லியமா தெரியும்? ஒரு நொடி மௌனித்தவன், உங்க பெரியம்மா பாட்டி மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன். உங்க அம்மா உன் நிலைக்காக ரொம்ப என்கிட்ட வருத்தப்படுவாங்க தெரியுமா? அவள் சொல்லி முடிக்கும் முன் அவள் முகம் மாறியது. ஆடு நனையுதேன்னு ஓனா அழுதுச்சாமா என்றவளின் முகமும் குரலும் இறுக கண்டிப்பாய் பேசினாள். இங்க பாருங்க, நான் நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு கண்டிஷன் போட்டேன், நினைவில் இருக்குது தானே? அவன் தலையாட்டினான். என்ன சொல்லுங்க பாப்போம். உங்க அம்மாவை பத்தி பேசவே கூடாது, ரைட்? தயவு செஞ்சு அதை மீற வேணாமே. சரி மகி, ஆனா உங்க அம்மா அப்படி நடந்துக்க ஒரு காரணம் இருக்கலாம் இல்லையா? என்ன பெரிய காரணம்? எனக்காக செலவு செய்யணுமே, அதுதான். இந்த கல்யாணத்துக்கே எங்க அம்மா ஒரு பைசா செலவு செய்யல தெரியுமா? பெருந்தன்மையா நீங்க எதுவும் எதிர்பார்க்கல, அது வேற விஷயம். ஆனாலும் பெரியப்பா பிள்ளைய மீறி விட்டு கொடுக்காம எவ்வளவு செஞ்சார் இல்லையா? ஆனா பெத்த இவங்க. ஆனா மகி, ப்ளீஸ் அம்மா பத்தி எதுவும் பேச வேணாமே. அவளின் மனப்புண் ஆறட்டும், பின்பு மெல்ல எடுத்து சொல்லலாம் என்று முடிவெடுத்தவனாய், வெல், உனக்கு பிடிக்கலைன்னா விட்டுறலாம். சரி, உனக்கு ஒரு நல்ல வெட்டிங் கிஃப்ட் வாங்கி தரணும்னு நினைக்கிறேன். என்ன வேணும் சொல்லு. அவனை ஆழமாக பார்த்தாள். எது கேட்டாலும் கிடைக்குமா? நிச்சயமா, அதுல என்ன சந்தேகம்? எங்க அம்மா வீட்டுக்கு அடுத்த வீடு உங்க வீடுன்னு எனக்கு தெரியாது, இப்பதான் தெரிஞ்சுது. ப்ளீஸ் வீட்டை மாத்திடலாம், செய்வீங்களா? அவன் அசந்து போனான். பெற்றவள் மேல இத்தனை வெறுப்பா? கடவுளே, கொஞ்சம் டைம் கூட என்றான் பெருமூச்சுடன்.
நாட்கள் பறந்தன. மகதி மிக மிக மகிழ்ச்சியாக இருந்தாள். ஜானம்மா அவ்வப்போது வந்து பார்த்துவிட்டு போனார். விகாஷும் அவன் அம்மாவும் அவளை உள்ளங்கையில் வைத்து தாங்கினார்கள். வீடு மாற வேண்டும் என்று சொன்னதை மட்டும் எந்த காரணம் கொண்டும் மாற்றவில்லை. அதேபோல் அடுத்த வீட்டுக்கு போய் அம்மாவை பார்க்கவோ அம்மா வந்தால் பேசவோ அவள் முயலவே இல்லை. ராதா வந்தால் முகத்தில் அடித்தது போல எழுந்து போய் விடுவாள். என் கல்யாணத்து மூலமா அம்மாவும் பொண்ணும் சேர்ந்துடுவீங்கன்னு நினைச்சேன், அது லேசில் நடக்காது போல இருக்குத என்று ராதாவிடம் அவனால் புலம்பத்தான் முடிந்தது. நல்லது நினைக்கிறவங்களுக்கு நல்லதே நடக்குமாப்ல, கவலைப்படாதீங்க என்றாள். ராதா மனதுள் அழுதாலும் வெளியே தன்னை தெம்பாக காட்டிக்கொள்கிறாள் என்பது புரிய விகாஷ் மேலும் மனதில் அடிபட்டான். அவனை புரிந்து கொண்ட அவன் அம்மா, கவலைப்படாத விகாஷ், எல்லாத்துக்கும் காலம் நல்ல மருந்துதான் என்றார். நீ சொல்ற அந்த காலம் சீக்கிரமா கணிஞ்சா நல்லதுதாம்மா. என்னம்மா, ரெடி ஆயிட்டியா? அத்தை கேட்க என்றாள். விகாஷோடு சினிமாவிற்கு போவதாயிருந்தாள். உங்களையும் கூப்பிட்டா வரமாட்டேன்னு சொல்லிடுறீங்களேத்த என்றாள் குறைபடும் குரலில். அசட்டு பொண்ணுதான் போ, புதுசா கல்யாணமான ஜோடியோட இந்த கிழவியும் சினிமா பார்க்க கிளம்பணுமா? அதான் டிவி விசிடி எல்லாம் இருக்குதே, ஒரு வேலை செய்ய விட மாட்டேங்கிற. இட்லி ஹாட் பேக்ல போட்டு வச்சுட்ட, சட்னி அரைச்சு வச்சுட்ட, டிவி பார்த்துட்டு சாப்பிட்டு நீங்க வர்றதுக்குள்ள ஒரு குட்டி தூக்கமே போட்டுருவேன். போதுமா? வயசான காலத்துல இதை விட நிம்மதி வேற என்ன வேணும்? சீக்கிரமா ஒரு பேரனையோ பேத்தியோ பெத்துக்குடு, அது போதும். நீலா மருமகள் தலையை கோத வெட்கத்தை மறைத்து கொண்டு கேலி பேசினாள் மகதி. ஆஹா, அத்தை ஒரு சுடிதார் போட்டுக்கிட்டா எந்த காலேஜ்ல படிக்கிறீங்கன்னு கேட்பாங்க. அப்படி இருக்கிறப்ப பாட்டி ஆகணும்னு ஆசையை பாரு. நீலா குளிர்வது போல பாவனை செய்தார். அம்மாடி போதுண்டாமா, ஐஸ் மலை பொழிஞ்சு எனக்கு சளி பிடிக்க வச்சிடாத. இருவரும் சிரிக்க அப்போதுதான் அலுவலகம் சென்றுவிட்டு உள்ளே நுழைந்த விகாஷ் ஒரு நொடி அசந்து போனவன் போல் நின்றான். ஐயோடா, 2 பேரும் மாமியார் மருமக தானா? எனக்கு சந்தேகமா இருக்கே. அம்மாவும் பெருமையாக சிரித்தபடி, போடா கண்ணு வச்சிடாத, அவ ரொம்ப நேரமா தயாரா இருக்கா, கிளம்புற வழிய பாரு என்றாள். இந்தா 5 நிமிஷத்துல ரெடி ஆயிடுவேன். மகி, காஃபியை கூட. அப்புறம் ஒரு விஷயம், சினிமா போறதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆயிருக்காங்க, அவங்களையும் பார்த்துட்டு போயிடலாம். ஓ, அதுக்கு என்ன என்றபடி சிட்டாய் சமையலறை நோக்கி ஓடினாள் மகதி. யாரடா ஆஸ்பத்திரியில இருக்கா என்ற அம்மாவின் கேள்விக்கு மெல்லிய குரலில் அவன் அளித்த பதிலை கேட்கும் தொலைவிலோ மனநிலையிலோ மகதி இல்லை. அந்த தனியார் மருத்துவமனை கொஞ்சம் 5 நட்சத்திர ஹோட்டலின் சாயலில் இருந்தது. ரிசப்ஷனில் விசாரித்துக் கொண்டு அறை நோக்கி நகர்ந்தான் விகாஷ். பின்னால் நாய்க்குட்டி போல் அவசர நடையில் தொடர்ந்தாள் மகதி. அறையன் சரிபார்த்து கொண்டு லேசாக கதவை தட்டிவிட்டு உள்ளே நுழைந்தான் விகாஷ். அவன் பின்னாலேயே நுழைந்த மகதி அதிர்ச்சியில் அப்படியே நின்றாள். கட்டிலில் நோயாளியாக படுத்திருந்தது அவள் அம்மா ராதா. அருகே துணைக்கு நவீன் இருந்தான். வாங்க மாமா, வாக்கா என்றான் முகம் மலர. மெல்ல கண்களை மலர்த்தினாள் ராதா. விகாஷையும் மகதியையும் ஒரு சேர பார்த்தவுடன் கண்ணமும் இதழும் துடிக்க பரபரத்தார். அத்தை, அழட்டிக்காதீங்க, நவீன் கிட்ட பேசிக்கிறேன். அடுத்த வீட்டில் இருக்கணுங்கிறதான் பேரு. விஷயம் தெரியல பாருங்களேன். என்னாச்சு? உங்க ஃபோன் வந்துதான் விஷயமே தெரியும். நவீன், என்னடா ஆச்சு? ராதாவிடமும் நவீனிடமும் மாற்றி மாற்றி பதட்டமாய் பேசினான் விகாஷ். பகல் 1 மணி இருக்கும், திடீர்னு அம்மாவுக்கு மயக்கம் வந்து விழுந்துட்டாங்க. நான் எதேச்சியா சாப்பிட வீட்டுக்கு போனேன். நடுகாலில் அம்மா கிடக்காங்க. பதறி போய் ஆட்டோ பிடிச்சி இங்கே வந்து சேர்த்துட்டேன். அப்பாவுக்கு ஃபோன் போட்டுட்டு அப்படி பெரியம்மாவுக்கும் உங்களுக்கும் தகவல் சொன்னேன். அவங்க வந்து பார்த்துட்டு இப்போதான் போறாங்க. திடீர்னு மயங்கி விழுறதுக்கு காரணம் என்னவா இருக்கும்? அவன் பதட்டமாய் அக்கறையாய் கேட்க மகதி மனதில் அனல் கொப்பளிக்க நின்றாள். இரத்த கொதிப்பு அதிகமாயிடுச்சு. நாங்க எவ்வளவு அன்பு செலுத்தி நல்லா பார்த்துக்கிட்டாலும் மனசை போட்டு அழட்டிக்கிறாங்க. என்னதான் செய்யறது? கிடைக்காத அன்புக்கு ஏங்கியே அவங்க அமைதியை இழக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் என்றான் விகாஷ் ஓர கண்ணால் மனைவியை பார்த்தபடி. கணவனுக்காக தன் உணர்வுகளை எல்லாம் அடக்கி கொண்டு அதுவரை நின்ற மகதி விகாஷ் தன்னை மறைமுகமாக குறிப்பிடுவதை கேட்டவுடன் அதற்கு மேல் அடக்க முடியாதவளாய் படபடவென்று புரிந்து விட்டாள். எப்படி நிம்மதி கிடைக்கும் மனசுல வஞ்சம் இருக்கிறப்ப? பெத்த மக இருக்கேனா செத்தேனான் கவலைப்படாத நெஞ்சில பாசமாவது அன்புக்கு ஏங்குறதாவது. இப்படி நாடகமாடி இதுக்குத்தானே என்னைய கூட்டிட்டு வந்தீங்க? உங்களுக்கு தேவைன்னா இருந்து பேசிட்டு வாங்குங்க, நான் வெளியே காத்துட்டு இருக்கேன் என்றவள் விடுவிடுவென்று கதவை திறந்து கொண்டு வெளியேறினாள். ஏதோ பேச துடித்த ராதா கண்களில் நீர் கோர்க்க அப்படியே படுக்கையில் சரிந்தாள். நவீனும் விகாஷும் பாய்ந்து அவளிடம் ஓடிய போது அதீத வெறுப்புடன் மகதி அந்த அறையை விட்டு வெளியே வந்தாள். நீண்டிருந்த நடையின் மறுகோடியில் சில நாற்காலிகள் கிடந்தன. அதை நோக்கி அவள் நடக்க
பக்கத்து அறையை திறந்து கொண்டு அதே சமயம் வெளிவந்த வயதான ஆயா இவளை ஏற இறங்க பார்த்தபடி உடன் நடந்தாள். பின் பொறுக்காதவளாய் கேட்டை விட்டாள். ராதாம்மா அறையிலிருந்து என்ன கேட்குறேன், அவங்க மகதானே நீ என்றாள். ஏற்கனவே மனம் நொந்திருந்த மகதி இந்த கேள்வியை ரசிக்கவில்லை. கிழவியோ விடுவதாய் இல்லை. தன் போக்கில் பேசிக்கொண்டே போனாள். வாயை திறந்து நீ சொல்லாட்டி என்ன, அதான் உன் முகமே சொல்லுதே. காசை எதிர்பார்த்து கிழவி அனாவசியமாய் பேசுவதாய் நினைத்த மகதிக்கு கிழவியின் பேச்சு நாராசமாய்ப்பட்டது. அவளை தவிர்ப்பது போல ஏதும் பேசாமல் போய் நாற்காலியில் உட்கார்ந்து முகம் திருப்பிக் கொண்டாள். கிழவி இதையெல்லாம் பாராட்டவில்லை. மிக சுவாதீனமாய் மகதியின் காலடியில் போய் உட்கார்ந்து கொண்டாள். உன்னை உயிரோட இப்படி வளர்ந்த பொண்ணா பார்க்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு கண்ணு. எனக்கே இப்படி இருந்தா அம்மாவுக்கு எப்படி இருந்திருக்கும். உங்க அம்மா செஞ்ச புண்ணியந்தான் நீ இப்போ உயிரோடவே இருக்கிறேன்னு நினைக்கிறேன். கிழவி நீட்டி முழக்க அவளை கூர்ந்து நோக்கினாள் மகதி. என்ன சொல்ல வர்றா இவ? என்ன சொல்றீங்க ஆயா என்று கேட்டாள். அட என்ன கண்ணு தெரியாத மாதிரி கேட்குற? அது இருக்கும் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப நீ இருக்கிற மாதிரி உங்க அம்மா அப்ப இருந்தாங்க. அழகா செவப்பா இதே ஆஸ்பத்திரியில தான் நிறை மாச கர்ப்பிணியா வந்து சேர்ந்தாங்கன்னா பாத்துக்கோயேன். அப்ப இந்த ஆஸ்பத்திரி இப்ப மாதிரிலாம் பல குழுகுலுன்னெலாம் இருக்கல, சாதாரணமா தான் இருந்துச்சு. ஏதோ கதை சொல்வது போல கிழவி நீட்டி முழக்க ஆர்வமும் அலுப்பும் ஒரு சேர மகதியை அசத்தின. கிழவி அதை கவனிக்காமல் பேசினாள். உங்க அப்பாவோட அம்மா இருக்காங்களே மனோன்மணி, ஐயோ சரியான தப்பா எடுத்துக்காத ராட்சசி. அவங்க பொண்ணா பெத்தா வீட்டுக்கே வராதேன்னு இங்க வந்து கத்திட்டு போயிட்டாங்க. உங்க அம்மாவோ அழுதுகிட்டு இருக்குது. ஆனா பொண்ணான்கிறது நம்ம கையிலையா இருக்கு? அது பயந்தபடியே நீ பொண்ணா பிறந்துட்ட. மவராசி உன் மனோன்மணி பாட்டி வந்து கள்ளிப்பாலை கொடு, நெல்மணியை கொடு, இதை சாகடிச்சிட்டு வீட்டுக்கு வர்றதா வா, இல்ல வரவே வராதேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ நடந்தது போல கிழவி விவரிக்க மகதி பிரமித்து போய் உட்கார்ந்தாள். உங்க பாட்டியோட அக்கா 4 பொண்ணை பெத்து சீர்சனத்தின செஞ்சு சொத்தையே இழந்தாங்களாம். உங்க வீடும் அப்ப அவ்வளவுலாம் வசதி இல்லை போல. உங்க அப்பாவோ தன்னோட அம்மா கிழிச்ச கோட்டை தாண்டாதவரு. மாமியாரையும் எதிர்த்து பேச முடியாம உன்னையும் கொல்ல துணிவில்லாம உங்க அம்மா உன்னைய நெஞ்சோட அணைச்சிக்கிட்டு அன்னைக்கு கத்துன கதறல் இருக்கே, இன்னமும் என் கண்ணு முன்னாடி நிக்குதுமா. உங்க மங்கா பாட்டியோ மக வேதனையை தாங்க முடியாம துடிக்கிறாங்க. என்ன செய்ய, தெய்வ மாதிரி உங்க பெரியம்மா பெரியப்பா வந்தாங்க. இவ இனிமே எங்க மகன்னு உன்னை அள்ளி எடுத்துக்கிட்டாங்க. தன் கலங்கிய கண்களை துடைத்து கொண்டு சற்று செருமிக்கொண்டு மீண்டும் தொடர்ந்தார் ஆயா. அந்த மன உளைச்சல்லே உங்க அம்மாவுக்கு உடம்புக்கு வந்துடுச்சு. அதையே வெளி உலகுக்கு காரணமா காட்டி குழந்தைய நாங்களே வச்சுக்கிட்டு உங்க அம்மாவை மட்டும் புகுந்த வீட்டுக்கு அனுப்புனாங்க. அப்பவும் மனோன்மணி திருப்தி ஆகல. பின்னாடி கல்யாணம் கார்த்திகைனா என் புள்ள தானடி இவளுக்கு கொட்டி அழணும்னு கத்துனாங்களா. அதெல்லாம் எங்க பொறுப்புன்னு உங்க மங்கா பாட்டியும் பெரியப்பாவும் சொன்னாங்களா. தாய்ப்பாசங்கிற பேர்ல நீ அந்த பொண்ணுகிட்ட பேசி ஆசையா நடந்து அன்பு காட்டி எதுவும் செய்யக்கூடாதுன்னு உங்க அம்மா கிட்ட கண்டிஷன் போட்டுதான் உன்னை உயிரோட இருக்கவே அந்த அம்மா விட்டுருக்காங்கன்னா பாத்துக்கோயே. மனசை கல்லாக்கிக்கிட்டு நீ உயிரோட இருந்தா போதும்னு உங்க அம்மா நடைபெடமா வாழ்ந்தது எனக்கு தெரியும் கண்ணு. ஆனா உங்க அம்மா ஜெயிச்சிட்டா. இந்த கால பொண்ணுங்க மாதிரி புருஷனை எதிர்த்து வாழ அந்த காலத்துல எல்லாம் தெரியாது. தனக்கு முடிஞ்ச வழியில உங்க அம்மா சாதிச்சிட்டா. உன்னைய பாக்குறப்ப எனக்கே மனசுக்கு இவ்வளவு சந்தோஷப்படுதே. ராதாம்மா எப்படி மகிழ்ந்திருக்கும். ஆமா, இது எதுவுமே உனக்கு தெரியாதா? மகதியால் பேசவே முடியவில்லை. சிலையாய் சமைத்து விட்டவள் போல தலையை மட்டும் மறுப்பாய் ஆட்டினாள். கண்களில் இருந்து கண்ணீர் தானாய் வடிந்து கொண்டிருந்தது. உங்க அப்பா மேல உனக்கு மதிப்பு குறைஞ்சிடக்கூடாதுன்னு எல்லாரும் மறைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எப்படியோ என் மூலமா உனக்கு விஷயம் தெரிஞ்சிடுச்சுல்ல. கடந்ததெல்லாம் விடு. ராதாம்மாவுக்கு நீ அனுசரணையா இருக்கிறியே, அதுவே போதும். அழுவாத கண்ணு என்று மேலே பேச போன ஆயா பெரிய டாக்டர் தலை தெரிந்தவுடன் அப்புறம் பேசலாம் கண்ணு, நான் வர்றேன் என்று கூறிவிட்டு வேகமாய் நகர்ந்து விட்டாள். மகதிக்கு அதுவரை யாரோ வைத்து அழுத்திய ஒரு யானை எடையை நெஞ்சிலிருந்து எடுத்தது போல நிம்மதி ஏற்பட்டது. அம்மா, அப்ப நீ என்னை வெறுக்கல தானே? நினைக்க நினைக்க ஆறாக கண்ணீர் பொங்கியது. நீ ராதாம்மாவுக்கு அனுசரணையா இருக்கிறியே, அதுவே போதும். ஆயாவின் குரல் நினைவில் மோத கண்களை துடைத்து கொண்டு வேகமாய் தாயாரின் அறை நோக்கி நடந்தாள். இனியும் காலம் தாழ்த்துவது மடமை என்பது புரிந்தது. பல வருடங்களாக மனதில் தேக்கி வைத்திருந்த அன்பையெல்லாம் குலைத்து ஜீவனையை கொட்டி கலந்து அம்மா என்றபடி ராதாவின் காலடியில் போய் விழுந்தாள் மகதி. அர்ப்பணிக்கப்பட்ட பூக்களை ஆனந்தமாய் ஆண்டவன் ஏற்பது போல எந்த குரலின் கனிவான அம்மாவிற்காக காத்திருந்தாளோ
அதன் ஓசை அவள் கற்ப கிரகத்தை சிலிர்க்க வைத்து துள்ளி எழ வைக்க ராதா தாவி மகளை அணைத்துக் கொண்டாள். தான் சொல்லாமல் மனைவிக்கு எப்படி விஷயம் தெரிந்தது என்று புரியாத விகாஷ் அவள் மனமாற்றத்தை முதலில் ஜானம்மா குடும்பத்திற்கு தெரியப்படுத்த நினைத்தான். அந்த ஆனந்த சங்கமத்தை பார்த்து அவன் கண்கள் பணித்தன. கைஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இது மாதிரியான கதைகள் கேட்கணும்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். அது போக லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற கதைகளுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து சேரும். நன்றி.